அனைவருக்கும் வணக்கம். இது டாக்டர் பேட்ச் அவர்களின் மலர் மருத்துவம். மலர்களின் வழியாக இறைநிலையை அடையலாம் அப்படின்னு டாக்டர் பேட்ச் சொல்கிறாரு. அதை எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 2 மலர்கள் ஒன்று வால்நட் மற்றும் ஹோலி. அதாவது அதோட உச்சரிப்பு பார்த்திங்கன்னா ஹாலி அப்படின்னு தான் சொல்லுவாங்க, ஹாலிவுட் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த ஹாலி தான். பட் எங்கள் குரூப்பை பொறுத்த வரைக்கும், நாங்கள் இருக்கிற அந்த தளம், அந்த இதை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஹோலி ஃப்ளவர் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். அந்த HOLLYயில் ஒரு எல்லை நாங்கள் எடுத்துகிட்டு அதை ஹோலி அப்படின்னு தான் சொல்லுவோம். எங்கள் சார் அப்படி தான் குறிப்பிடுவார் இந்த மலரை மட்டும். இந்த 2 மலர்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். மலர்களின் வழியாக இறைநிலையை அடையலாம் அப்படின்னு நான் ஒவ்வொரு வாரமும் சொல்லிட்டு வரேன். நம்மளோட நோய்கள், நம்மளோட மனவழிகள், நம்மளோட பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தாண்டி நாம் எப்படி இறைநிலையை அடையலாம், அதாவது நம்மளோட நோக்கத்தை, நம்மளோட பிறவி நோக்கத்தை, நம்ம ஆன்மாவின் நோக்கத்தை எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போ டாக்டர் பேட்ச் அவர்கள் 1886ஆம் ஆண்டு பிறந்திருக்காரு. 1936 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இந்த இடைப்பட்ட ஒரு 12 வருடங்களில் அவர் 38 மலர்களையும் கண்டுபிடிச்சிருக்காரு. நான் போன வாரம் சொன்னேன், மக்களை மிக சுலபமான ஒரு வழிமுறைகளை கொண்டு குணமாக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் சின்ன வயசுலேருந்தே அவர் ஆசைப்பட்டிருக்காரு. அதனால் உருவானது தான் இந்த 38 மலர்களுமே. நம்மளோட வாழ்க்கையில் இந்த 38 மலர்களுமே எல்லா விதமான வளங்களையும் கொண்டு வரக்கூடியது. ஒரு மருந்தை எடுக்கும்போது நம்மளோட பிரபஞ்சத்திலிருந்து வர நல்ல அதிர்வலைகள் நம்ம உடம்புல நுழைஞ்சு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை அங்கே கொடுக்குது, நம்ம பிரச்சனைகளை தீர்க்குது. 38 மலர்களுமே நம்மளை நிகழ்நிலையில் வாழ வைக்கக்கூடியது தான். ஏறக்குறைய 3000 மலர்களில் இருந்து தான் இந்த 37 மலர்களையுமே அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. இந்த உலகத்தில் நிறைய விதமான மருத்துவ முறைகள் இருக்குது. ஆனால் மனசுக்குன்னு பிரத்யோகமான இடத்தை கொடுத்து நம்ம ஆன்மா சொல்கிற வழியை காட்டுற ஒரே ஒரு மருத்துவ முறை எதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம டாக்டர் பேட்ச் அவர்கள் நம்மளுக்கு கொடுத்த இந்த பொக்கிஷமான இந்த 38 மலர்களும் தான். ஒவ்வொரு ரெமெடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியும் அவருக்கு அந்த அந்த என்ன மருந்து கண்டுபிடிக்கிறாரோ அதுக்கு உண்டான மனநிலை என்னவோ அது இயற்கையாகவே அவருக்கு உருவாகிருக்கு. அந்த மாதிரி உருவாகும் போது தான் அதற்கு ஈடான ஒரு ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி இருக்கிற மலர் அவரை ஈர்த்திருக்கு. அப்படி தான் அவர் ஒவ்வொரு மலரையுமே கண்டுபிடிச்சிருக்காரு. பிரபஞ்சத்தின் வழியில் நான் என்பதை இழந்து பிரபஞ்சமாகவே நான் இருந்ததுனால தான் எனக்கு இது சாத்தியமாயிருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நாம் இந்த தளத்தில் நாம் ஃபாலோ பண்ணுற பேட்டர்ன் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் வாரமே இதை சொல்லியிருக்கேன். நான் இம்பேஷன்ஸ்லேருந்து ஸ்பீச்சஸ்நெட் வரைக்கும் நாம் அல்ஃபபெட் வரிசையில் நம்ம போகிறது கிடையாது. இந்த வரிசையில் தான் நம்ம மலர்களை பார்த்துட்டு வரோம். இந்த வரிசையில் போகும்போது மட்டுமே நம்மளுக்கு மாயாஜாலங்கள் சாத்தியம். இந்த ஹீலிங் சிஸ்டத்தை டாக்டர் பேட்ச் அவர்கள் என்னன்னு குறிப்பிடுறாருன்னா, இது ஒரு டிவைன் ஹீலிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இறைநிலை கல்வி, உள்ளுணர்வுக்கான கல்வி அப்படின்னும் டாக்டர் பேட்ச் சொல்கிறாரு. இட்ஸ் ஏஞ்சல்ஸ் ஃப்ரம் ஹெவன் அப்படின்னும் அந்த மலர்களை பற்றி அவர் பெருமையாக குறிப்பிடுறாரு. மனிதனுக்கு கீழான எனர்ஜி இருக்கிற மலர்கள் ஒன்று, மனிதருக்கு சமமான எனர்ஜி இருக்கிற மலர்கள் ஒன்று, அப்புறம் மனிதனுக்கு மேல்நிலையில் இருக்கிற மலர்கள் அப்படின்னு 3 கேட்டகரியாக அவர் பிரித்து ஆராய்ஞ்சிருக்காரு. அப்போது மனிதனுக்கு மேல்நிலையான அந்த எனர்ஜியை கொடுக்கக்கூடிய மலர்களை மட்டுமே அவர் தேர்ந்தெடுத்து நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. மனிதனும் பிரபஞ்சமும் இணைப்பாக இருக்கக்கூடிய மலர்களை தான் அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. இப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மலர்லேயுமே ஆயிரக்கணக்கான வகைகள் இருந்திருக்கு. இப்போ மல்லிப்பூ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4-5 வெரைட்டி கிடைக்கும்ல. மல்லிப்பூ, முல்லைப்பூ, ஜாதி மல்லி, அடுக்கு மல்லி, இந்த மாதிரி மல்லிப்பூ அப்படின்னு எடுத்தாலே இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான வகைகள் இருந்திருக்கு. அவர் தேர்ந்தெடுக்கிற மலர்களில் ஆயிரக்கணக்கான வெரைட்டிஸ் இருந்திருக்கு. அதுக்குள்ள உதாரணத்துக்கு பார்க்கணுன்னா ஹீதர் அப்படிங்கிற மலர் ஆயிரக்கணக்கான வெரைட்டிஸ் இருந்திருக்கு. அதில் ஒன்று தான் அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. அதே பார்த்திங்கன்னா இம்பேஷன்ஸில் 50 வெரைட்டியை ஆராய்ச்சி செஞ்சு தான் அதில் நம்மளுக்கு இப்போ கிடைக்கிற அந்த இம்பேஷன்ஸ் தான் அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. இந்த மாதிரி
அவர் தேர்ந்தெடுத்த அந்த மலர்கள் வந்து தனித்துவமானதாக இருந்திருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்ம் அப்படிங்கிற மலரை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். பொறுப்புணர்வின் மலர் அப்படின்னு சொல்லுவேன்ல, எல்ம். அந்த எல்ம் வந்து அவர் தேர்ந்தெடுக்கும் போது வந்து அதுலேயும் வந்து ஆயிரக்கணக்கான வெரைட்டிஸ் இருக்குது. அவர் தேர்ந்தெடுத்த அந்த மரம் மட்டும் பேரழிவு, நிறைய பேரழிவு ஏற்பட்டிருக்கு. அப்போது எல்லா மரங்களையும் வந்து ஒரு நோய் தாக்கி இருந்திருக்கு. அப்போது அந்த எல்ம்லேயே வந்து நூற்றுக்கணக்கான வெரைட்டி இருந்திருக்கிற அந்த எல்ம் மரங்கள்லேயே வந்து இவர் கண்டுபிடிச்ச அந்த எல்ம் மரத்தை தவிர மற்ற எல்லா மரங்களும் வந்து அழிஞ்சு போயிடுச்சு. ஆனால் நம்ம டாக்டர் பேட்ச் அவர்கள் தேர்ந்தெடுத்த அந்த எல்ம் மரம் வந்து இன்னமும் எல்லா நோய்களையும் தாண்டி நிற்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ரெஃபரன்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வர நோய்களை வந்து யாரால் குணப்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சோல், நம்மளோட ஆன்மா மட்டுமே அந்த குணமாக்குற தன்மையை கொண்டது. அது வந்து ஒரு பொட்டன்ஷியலி டிவைன் அப்படின்னு டாக்டர் பேட்ச் நம்ம சோலை குறிப்பிடுறாரு. ஏன் நோய் வந்து சரி பண்ண முடியாமல் போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எது நம்மளை தடுக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஈகோ தான் நம்மளோட நோய்களை வந்து சரி செய்ய முடியாமல் தடுக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நான் அப்படிங்கிற அந்த அகந்தை போனாலே நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நம்மளுக்கு வியாதி வரத்துக்கு ரீசன் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடல், நம்ம ஆன்மா, அந்த உயிர், இந்த மூன்றுமே ஒரு நேர்கோட்டில் இருக்கணும். அது இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம முழு ஆரோக்கியத்தோடு நம்ம இருப்போம். இந்த மருத்துவ முறை பார்த்திங்கன்னா உலகத்திலே மிகவும் எளிமையான இயற்கையான ஒரு மருத்துவ முறை வந்து நம்ம டாக்டர் பேட்ச் அவர்கள் கொடுத்த இந்த மருத்துவ முறை தான். இது வந்து எந்த வயதினருக்கு வந்து ஏற்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா வயதினருக்குமே ஏற்றது. ஆனால் குழந்தைங்களுக்கு நான் வந்து இதை முக்கியமாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். என்ன ரீசன்னா வந்து ஒரு குழந்தையால் மட்டும்தான் வந்து இந்த உலகத்தை மாற்ற முடியும். யங் ஜெனரேஷன் தான் வந்து இனிமேல் வர ஜெனரேஷன் தான் வந்து இந்த உலகத்தை மாற்ற முடியும். அது இல்லாமல் நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம குழந்தைங்களை நல்லா வளர்த்தாவே, அவங்களுக்கு அந்த நல்ல அறிவும் நல்ல பண்பும் நல்ல ஒரு சூழ்நிலையும் அவங்களுக்கு அமைச்சு கொடுத்துட்டாலே அவங்க நல்லா வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் இல்லையா? அதனால் நாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மருத்துவ முறை வந்து போகணும் அப்படின்னு நான் ஆசைப்படுவேன். அதனால தான் நீங்கள் வந்து எங்கிட்ட வர பேஷண்ட்ஸ்க்கு நான் எல்லாருமே என்ன சொல்கிறது அப்படின்னா, குடும்பத்தோடு கொஞ்ச நாள் எடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வீட்டில் நிறைய மாற்றங்கள் உண்டாகும். குடும்பத்தோடு நம்ம எடுக்கும்போது வீட்டில் இருக்கிற அந்த மாற்றத்தை வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் கண்கூடாக நீங்கள் பார்த்து சந்தோஷப்படலாம். ஏன்னா நம்ம குழந்தைங்க நம்ம கண் முன்னாடி ஒரு மற்றவங்கக்கிட்ட பேசுகிற அந்த விதம், அந்த அந்த அன்பும் அந்த கருணையும் அந்த குழந்தைங்க வளர்கிறத பார்க்கும்போது கிடைக்கிற அந்த சந்தோஷம் வந்து பெற்றவங்களுக்கு எப்படி இருக்கும் அது, அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை நீங்கள் எல்லாருமே அனுபவிக்கணும். ஸோ குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே இதை கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோடய கான்செப்டாக இருக்குது. லைஃப் வந்து எப்பயுமே ரொம்ப ஈஸி தான், பட் நாம் தான் அதை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னும் டாக்டர் பேட்ச் சொல்லியிருக்காரு. இயற்கை வாழ்வு முறைக்கு இந்த மலர்களை நீங்கள் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நாம் வந்து இயற்கை வாழ்வு முறைக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வந்துடுவோம். இப்போ நம்மளோட உடல் நோய், நம்மளோட மனநோய், நம்மளோட பிரச்சனைகளுக்கு வந்து ரீசன் என்ன அப்படியா இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட மெயினான விஷயமே இதுதான். நம்மளோட சோல் பர்பஸ் தெரியாததுனால தான் நாம் வந்து வேறு வேலைகள் செஞ்சிட்ருக்கோம். நம்ம வந்தது எதுக்காக அப்படிங்கிறத வந்து யாருமே ஒரு கொஷனாக நம்ம கேட்டுக்கிறது கிடையாது. ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க லைஃப்பில் நம்ம பிஸியாக இருக்கோம். நம்மளுக்கு வேலை, நம்ம வீடு, நம்ம கணவன் மனைவி, குழந்தைகள், நம்ம குடும்பம், இதை சுற்றி தான் நம்மளோட எண்ணம் இருக்கே தவிர நாம் எதற்காக வந்திருக்கோம் அப்படிங்கிற கேள்வியே கூட யார்கிட்டையும் இது வரைக்கும் வந்திருக்காது. பட் இந்த மருத்துவ முறைக்கு நீங்கள் வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக, ஏன்னா இது வந்து ஆன்மாவுக்கான மருந்து இது. ஸோ நீங்கள் நிச்சயமாக இந்த கேள்வி வரணும். உங்களுக்குள்ளே இந்த கேள்வி வந்தால் தான் அதுக்கான விடையும் நாம் தெரிஞ்சுக்க முடியும். இந்த உலகம் வந்து ஒரு என்ன சொல்கிறாங்க, அதாவது இந்த உலகம் வந்து ஒரு மாயை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு அதெல்லாம் வேதாத்ரி மகர்ஷி குரூப்பில் இருக்கிறதுனால நிச்சயமாக இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பீச் போன வாரம் பார்த்த அந்த மலர்லேயே சொல்லுவாங்க, பீச் அப்படின்னாலே வந்து லைஃப் இஸ் அ ட்ராமா அப்படின்னு சொல்லி ஒரு மலர் மருத்துவர் வந்து குறிப்பிடுவார். ஏன்னா நம்ம எல்லாருமே நடிச்சிட்ருக்குறோம். இது ஒரு நாடக மேடை, இந்த உலகமே ஒரு நாடக மேடை, நாம் அதிலெல்லாம் நடிச்சிட்ருக்கோம். நம்மலாம் சிறந்த நடிகர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார்.
அதுக்கு ஒரு உதாரணமாகவும் ஒன்று சொல்வார். ஒரு நாடகம் நடந்துகிட்ருக்கு, அதில் வந்து ஒருத்தருக்கு ராஜா கதாபாத்திரம் கிடச்சிருக்கும், ஒருத்தருக்கு ராணி கிடச்சிருக்கும், ஒருத்தருக்கு சேவகனாக இருக்கும், மந்திரி, இந்த மாதிரி அந்த ராஜாங்கத்தில் என்னென்ன இருக்கும். ஒரு ராஜா ஆண்டுட்ருக்காருன்னா எல்லா கதாபாத்திரமும் இருக்கும் இல்லையா? அந்த கதாபாத்திரத்தை தான் நம்ம ஒவ்வொருத்தருமே செஞ்சிட்ருக்கோம். ஸோ அது வந்து அவங்களோட பாத்திரத்தை நம்ம சிறப்பாக செஞ்சாலே போதும். ஒரு சாமரம் வீசுகிறவன் கூட வந்து அவனோட வேலையை அவன் ஒழுங்காக செஞ்சால் போதும் இல்லையா? அவங்களுக்கு கொடுத்த வேலையை வந்து கரெக்டாக செஞ்சாலே நம்ம வந்த நோக்கம் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அந்த இதை வந்து தெளிவாக தெரிஞ்சிடும். ஏன்னா நம்மளுக்கு நாம் என்ன வேலையில் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? நம்ம என்ன தொழில் செஞ்சிட்ருக்குறோமோ அதில் பர்ஃபெக்டாக நம்மளால் முடிஞ்சதை நல்ல ஒரு உணர்தலோட ஒரு சந்தோஷத்தோடு அதை செய்யும்போது நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு மாற்றம் வந்து கிடைக்கும். அதை நான் நிறைய தடவை நான் அதை அனுபவிச்சிருக்கேன், நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை. இந்த மலர்கள் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்லேயே கூட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், ஒரு 3 மாதம் 6 மாதம் நீங்கள் தொடர்ந்து எடுத்துட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரத்துக்கான சாத்தியக்கூறுகள் வந்து ஒரு 100% நிச்சயம் அப்படின்னு கூட நான் சொல்வேன். இந்த ரெமெடிஸ் எல்லாமே வந்து டாக்டர் வேல்ச் அவர்கள் வந்து ஒரு இன்டிடியூவாக தான் கண்டுபிடிச்சிருக்காரு. இது வந்து லெபார்ட்ரிலையோ இல்லை வேறு ஒரு ஆய்வுக்கூடமாவோ இல்லை வேறு எங்கேயுமே போய் அவர் கண்டுபிடிக்கல. இது வந்து அவரை தன்னையே ஒரு ஆய்வகமாக மாற்றிக்கொண்டு தான் அவர் இதை கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த யூனிவர்ஸ் வந்து எனக்கு ஒரு பொக்கிஷம், அது என்ன சொல்லுதோ அதுதான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. இப்போது அலோபதி மருந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் பாடியிலையும், சித்தா மருந்துகள் பார்த்திங்கன்னா ரசாயன உடல்லையும், ஹோமியோபதி பார்த்திங்கன்னா ஜீவகாந்தம் அதாவது எனர்ஜி லெவல்லையும் வந்து வேலை செய்யுது. ஆனால் நம்மளோட பேட்ச் ஃப்ளவர் ரெமெடிஸ் வந்து நம்மளோட உயிர் அதாவது ஆன்மாவில் போய் வேலை செய்யுது. அதனால தான் நம்ம இவ்வளோ சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக ஒரு ரிசல்ட் எடுக்க முடியுது. இப்போது 4 பேருக்கு வந்து ஒரு காய்ச்சல் இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா 4 பேருக்கும் ஒரே ரெமெடி வருமானா நிச்சயமாக வராது. ஏன்னா 4 பேரும் 4 விதமான மனநிலையில் இருப்பாங்க, 4 விதமான வார்த்தைகள் வந்து சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. நம்மளோட ஃபிசிக்கல் சிம்டம்ஸ்க்கு வந்து இந்த மருத்துவம் வந்து பலனளிக்காது அப்படின்னு சொல்லலாம். இது வந்து மனோநிலைக்கு மட்டும்தான். இது வந்து மனோநிலையை பார்த்து கொடுக்கும்போது நிச்சயமாக உடனடியாக ரிசல்ட், போட்ட செகண்ட் உங்களுக்கு ரிசல்ட் உங்களுக்கு நீங்கள் பார்க்க முடியும். டாக்டர் வேல்ச் அவர்கள் கண்டுபிடிச்ச இந்த 38 மலர்களையும் பற்றி குறிப்பிடும்போது ஹாப்பி ஃபெலோஸ் இந்த பிளான் கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக சொல்வாராம். எல்லா மலர்களுமே நம்மளோட சோல்குள்ளே போய் தான் குணமளிக்குது. இயற்கை எனக்கு அளித்த ஒரு கொடை இது அப்படின்னும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. இதை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கும் வாங்கிறதுக்கும் கூட ரொம்ப எளிமையானதாக இருக்கிறதுனால வந்து இதை குறைத்து மதிப்பிடாதீர்கள். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே அப்படி தான் நினைக்கிறோம். நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிற தண்ணீர், இந்த காற்றை பற்றின ஒரு விழிப்புணர்வே நம்மளுக்கு இருக்கிறது இல்லை. ஸோ இதை பற்றி அதாவது குறைத்து மதிப்பிடாதீர்கள் அப்படின்னும் டாக்டர் வேல்ச் குறிப்பிட்டிருக்காரு. 38 மனநிலையுமே வந்து எல்லாருக்குமே தான் இருக்கும். ஆனால் வந்து விதவிதமான வெவ்வேறு காலகட்டங்களில் வந்து வரக்கூடியது. 38 மலர்களுமே நம்ம வீட்டில் வந்து கண்டிப்பாக அத்தியாவசியமாக இருந்தாலே நம்ம வீட்டில் இருக்கிற தேவையான அந்த அலைகளை, அதாவது பிரபஞ்சத்திலேருந்து வரக்கூடிய அந்த அலைகளை வந்து நேரடியாக அது ஈர்க்கக்கூடியது. ஸோ இயற்கையாகவே அது தானாக வந்துட்டு தான் இருக்கும். நம்ம எடுக்கிறோமோ எடுக்கலையோ அந்த அலைகள் வந்து அந்த 38 இருக்கிற இடத்துல நிச்சயமாக வரும். ஸோ அதனால தான் நான் உங்களை வந்து எப்பயுமே அந்த 38 மலர்களையும் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். நேற்று கூட ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு அந்யோன்யம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது வந்து ஒரே ஒரு மருந்தை மட்டும் எங்களோட ஹையர் நாங்கள் வந்து கற்றுக்கிட்ட இடத்துல வந்து ஒரு உதாரணமாக அதை சொல்கிறாரு. அவங்கள வந்து 38 வாங்கி வச்சுக்க சொல்லுங்கள், ஆனால் எடுக்க போகிற ரெமெடி மட்டும் ஒன்று தான் அப்படின்னு சொன்னார். நாங்கள் ஒரு கொஷின் எழுப்பினோம், எதுக்கு தெரியும் எங்களுக்கு 38 இருந்தாலே போதும்னு. ஒன்று எடுக்கும்போது அந்த ஃப்ரீக்வன்சி லெவல் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்குலாம் நான் இப்போ சிங்கிளோ இல்லை டபுளோ அந்த மாதிரி கொடுத்துட்டு வரேன் நான். ஸோ அந்த சிங்கிள் எடுத்தாலே போதும். பட் அந்த 38மே அங்கே இருக்கிற அந்த வைப்ரேஷன் லெவலை வந்து சேஞ்ச் பண்ணிவிடும். அவங்களுக்குள்ளே இருக்கிற
அந்யோன்யத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கு அது யூஸ் ஆகும். ஸோ சிங்கிள் ரெமெடி கொடுங்க போதும், பட் அந்த 38ம் வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த 38ம் இருந்தாலே உங்கள் வீட்டில் வந்து நிறைய விஷயங்களை வந்து தேவையில்லாத விஷயங்களை வந்து நம்ம தவிர்த்திடலாம் அப்படின்ற ஒரு தாட் கூட நேற்று எனக்கு வந்தது. இப்போ வந்து டாக்டர் வேஸ் அவர்கள் வந்து தொட்டாலே குணமாக்கும் சக்தியை வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. ஏன்னா அவர் பிறந்ததே வந்து ஒரு சித்தராக தான் அவர் பிறந்திருக்கணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் கணிப்போம் எப்பயுமே. ஏன்னா தொட்டாலே குணமாக்கும் சக்தியை அவர் கொண்டிருக்காரு. அதே மாதிரி வந்து 90 ஆண்டுகள் கழித்து இப்போ மீண்டும் துளிர் விடுதுன்னா அதோட வல்லமை எவ்வளோவா இருக்கும். 90 ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட மலர்கள் வந்து இப்போ மீண்டும் துளிர் விடுதுங்கும்போது அதோட வல்லமையை நாம் நினச்சி பார்க்கணும். எப்பயுமே வந்து இயற்கையான தீர்வு முறைகள் மட்டும்தான் வந்து காலம் முழுவதும் வந்து நிற்கும். பஞ்சபூதங்களுக்கும் தாவர இனங்களுக்கும் மட்டும்தான் வந்து இந்த ஹீல் செய்கிற சக்தி இருக்குது, தகுதியும் இருக்குது. 38 மலர்கள், 38 விதமான அதிர்வலைகள், 38 விதமான மனநிலைகள். டாக்டர் வேஸ் அவர்கள் வந்து இந்த மலர்களை கண்டுபிடிக்கும் போது வந்து ஃபஸ்ட்டு அவருக்கு என்ன அந்த இன்ட்யூஷனாக அவருக்கு ஒரு தாட் உருவாயிருக்கு. அந்த ஃபஸ்ட்டு தாட்டை மட்டுமே அவர் பிடிச்சிக்கிட்டு தான் இந்த 38 மலர்களையும் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. எல்லா ஃப்ளவர்ஸுமே இன்ட்யூட்டிவாக தான் இருந்திருக்கு. 4 இயர்ஸ், அதாவது இம்பேஷன்ஸ், மிமுலஸ், கிளிமாட்டிசம் மட்டுமே 4 வருடங்கள் கொடுத்து வந்து வெற்றி கண்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இது போதும்னு தான் அவர் நினச்சிருக்காரு. பட் அதுக்கப்புறம் நிறைய நோயாளிகளை சந்திக்கும் போது தான் இது பத்தாது, நிறைய மனநிலைகள் வந்து மாறி மாறி இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் அவர் திரும்பியும் வந்து கண்டுபிடிக்கவே ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ சிம்டம்ஸ் வந்து இருக்கிறத பொறுத்து தான் நாம் வந்து இந்த டோசேஜை வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸோ அது சிம்டம்ஸ் பார்த்துட்டு தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வந்து டோசேஜ் கொடுக்கணும். ஒரு மலர் நம்ம எடுக்கிறோம், அந்த மலரோட முழு தன்மையில் வந்து நாம் முழுமை பெறும்போது எல்லா மலர்களிலுமே நம்ம முழுமை பெற்றவனாக நம்ம மாறிடுவோமா? எப்போ நாம் இதெல்லாம் உணர முடியும், எத்தனை காலம் நாம் இதை எடுத்து இதை உணர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காலம் வரும், நீங்கள் கொஞ்ச நாள் காத்துருங்க அப்படின்னும் டாக்டர் வேஸ் குறிப்பிட்டிருக்காரு. இப்போ நம்ம மலர்களுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மலர்கள் பார்த்திங்கன்னா வால்நட் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. 29வது மலர் இது. இது எங்கே இயங்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அநாகத சக்கரத்தில் இயங்குது. ஓவர் சென்சிட்டிவ் டு இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் ஐடியாஸ், இந்த குரூப்பில் வந்து இது இயங்குது. இந்த அநாகத சக்கரத்தில் வந்து 4 மலர்கள் இருக்குது. ஒன்று வந்து அக்ரிமுனி, அப்புறம் சென்டாரி, அதுக்கப்புறம் வந்து வால்நட், இப்போ 3வது, அடுத்ததாக வரப்போகிற ஹோலி. இந்த 4மே வந்து அநாகத சக்கரத்தில் இயங்கக்கூடியது. ஹார்ட், அதாவது லவ் பேஸ் பண்ணி இயங்கக்கூடியது. இதயம்னாலே வந்து அன்பு தானே, அந்த அன்பை பேஸ் பண்ணி இயங்கக்கூடாது தான் இந்த 2 ரெமடியுமே, வால்நட்டும் ஹோலியும். வால்நட்டை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மருத்துவச்சி மலர் அப்படின்னு சொல்கிறாரு. நடுநிலையாளர்களின் மலர், மிட்வைஃப் ஃப்ளவர், திருப்புமுனையின் மலர், குணப்படுத்துபவர்களின் மலர், ப்ரொடெக்ஷன் ஃப்ளவர், பாதுகாப்பின் மலர், பாதுகாக்கும் மலர், பிரபஞ்ச பாதுகாப்பின் மலர், அறிவார்ந்த மலர், தற்காத்து கொள்ளுதலின் மலர், மூளைக்கான மலர், மூளை போன்ற வடிவமைப்பை கொண்டிருக்கும் மூளை ஆற்றல் சம்பந்தப்பட்ட மலர் இது. லிங்க் பிரேக்கர் ஃப்ளவர், மூளையில் உள்ள ரேகைகளும் இந்த மலரில் உள்ள ரேகைகளும் வந்து ஒரே மாதிரியாக இருக்கும், ஷீல்டு போல் இருக்குமா இந்த மலர். இந்தியா மற்றும் ரஷ்யாவில் வந்து இது கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பெண் பூவானது பார்த்திங்கன்னா பெண்ணின் அவயம், அதாவது கருவறை போல் இந்த மலர் வந்து இருக்குமா. ஆண் பூவானது பார்த்திங்கன்னா ஆண் அவயம் போன்று இருக்கும். இலைகள் வந்து கொத்து கொத்தாக இருக்கும். இந்த பழம், இதனோட பழம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை நிறத்தில் இருக்கும். வால்நட் அப்படின்னு நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, வால்நட்டுன்னு ஒரு நட்டு சாப்பிடுவோம்ல, அதே வால்நட்டு தான் இது. இதிலிருந்து சுரக்கக்கூடிய
பால் ஒன்று வந்து இந்த மரத்துலேருந்து சுரக்குமா. அந்த பால்ல இருந்து தான் வந்து சாயம் தயாரிக்கிறாங்க. நான் இப்போது இந்த சேரு இந்த டேபிளுக்கெல்லாம் வந்து இது பூசுவோம் இல்லை, அந்த சாயம் பூசுவோம் பார்த்தீங்களா, அந்த சாயத்தை வந்து இந்த டாக்டர் பேட்ச் வந்து இதை சாயமாக உபயோகப்படுத்தி அவர் வீட்டில் இருக்கிற டேபிள் சேருக்கெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணி சாயம் பூசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ரெஃபரன்ஸில் இருக்குது. இதனோட வேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமாக இருக்குமா. இந்த வேர் வந்து 2 வருஷத்துக்கு மேலே அந்த மலர் வந்து ஒரு இடத்துல இருந்துருச்சுன்னா அதை வந்து அந்த இடத்த விட்டு பெயர்த்து விட எடுக்கவே முடியாதான் அந்த மரத்தை. ரொம்பவே சிரமம் அது. மற்ற மரங்கள்லாம் நான் இது வரைக்கும் அப்படி சொன்னதே கிடையாது. எல்லாமே நம்ம அதை அந்த வேரை நம்ம இது பண்ணிட்டாலே வந்து கொஞ்சம் செதுக்கி விட்டுட்டாலே அது வந்துடும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் ஒரு சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா காற்றடிச்சாலே விழுந்துடும். அந்த மாதிரி மரங்கள் கூட நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த வால்நட்டை மட்டும் நீங்கள் அசைக்கவே முடியாது அப்படின்னு டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. இதனோட இலைகள் பார்த்திங்கன்னா பர்பிள் அப்புறம் அந்த காப்பர் கலரில் வந்து இருக்கக்கூடியது. இந்த மரம் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப கவர்ச்சியாக இருக்குமா. இதனோட வாசனை வந்து ஒரு விதமான நல்ல வாசனை வருமா. ஆனால் அந்த வாசனை வந்து விலங்கினங்களுக்கு வந்து பிடிக்காதான் அது. அதனால் எந்த விலங்கினங்களும் வந்து பக்கத்தில் வராது. இதன் வேர் பார்த்திங்கன்னா விஷத்தன்மை கொண்டதாக இருக்கும். இந்த மரம் பார்த்திங்கன்னா வெளிப்புற தாக்குதலுக்கு வந்து இது ஆளாகாது. இது தாக்க முடியாது, மாற்றம் ஏற்படாது அதுக்கிட்ட. இந்த மரத்தை வந்து அங்கே இருக்கிறவங்க அந்த அந்த எங்கே வளருதோ அங்கே இருக்கிற அந்த பெற்றோர்கள் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து 10 மரங்கள் வளர்த்து அதில் வந்து அந்த குழந்தைங்க பிறக்கும் போதே அதை வந்து அந்த 10 மரங்கள் வந்து வச்சுருவாங்களாம். அங்கே ஒரு வழக்கமாக இதை கொண்டு இருக்காங்க அந்த ஊரில். 10 மரங்கள் வளர்த்து அதில் வந்து அந்த காய் வந்த பிறகு தான், அந்த மலர்கள் மலர்ந்த பிறகு தான் வந்து அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இதை வந்து கொண்டு இருக்காங்க. ஒரு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி நடந்தால் தான் நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்குது. இது வந்து இந்த வால்நட் பார்த்திங்கன்னா அருகில் வந்து எந்த செடியும் வந்து இது வளர விடுறதில்ல. 100 அடி வரைக்குமே வந்து இந்த மரம் வளரக்கூடியது. நிழலில் வந்து இது வளராது. இந்த மலரை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து டாக்டர் பேட்ச் அவர்கள் வந்து ஒரு ஹோமியோபதி டாக்டராக தான் அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. இந்த மலருக்கு வந்த பிறகு தான் வந்து இல்லை நாம் வந்து ஹோமியோபதி டாக்டர் கூட இல்லை, நம்ம வேறு எதுக்கோ தான் பிறந்திருக்கோம், நம்மளோட நோக்கம் வந்து இது கிடையாது, நம்ம வந்து இந்த மாதிரி ஹோமியோபதியில் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலையும் இதுக்கு மேலே வேறு ஏதோ இருக்குன்ற ஒரு மனநிலை கூட அவருக்கு கிடைச்ச மாதிரி சொல்கிறாங்க. இந்த ரெமடியை வந்து யூனிவர்சல் ரெமடியாகவும் டாக்டர் பேட்ச் வச்சுருக்காரு. இந்த மலர் வந்து தூய்மையானதும் 37 மரங்களில் வந்து இந்த மரத்தை மட்டும்தான் வந்து இதை வளர்த்துட்டு இருக்கிறவங்களும் சரி அந்த ஊரில் இருக்கிறவங்களும் சரி வந்து அந்த மரத்தை வந்து வழிபட்டுருக்காங்க. கன்னிமார்கள் வந்து இந்த மரத்தில் வாழ்ந்த மாதிரியும் கூட ஒரு ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. தூய்மையான ஒரு வழிபாடு வந்து இந்த மரத்தை எல்லாருமே அந்த தூய்மையான வழிபாட்டுக்கு இந்த மரத்தை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மலர் பார்த்திங்கன்னா கோள்களிலிருந்து, அதாவது குருவோட அந்த ஆதிக்கம் நிறைஞ்சது இந்த மரம். அதிகமான மஞ்சள் நிறமான திரவமும் மஞ்சள் நிறமான ஒரு ஆற்றலும் வந்து இந்த மரம் கொண்டிருக்கக்கூடியது. ஹார்ட் சக்கரால இந்த மலர் இருக்குது. இந்த மலரோட வாசனை வந்து ரொம்ப மனம் மிக்கதாகவும் கவரக்கூடியதாகவும் இருக்குமா. எசன்ஸ் எடுப்பதற்கு வந்து பெண் மலரை தான் வந்து டாக்டர் பேட்ச் வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. இதனோட கொட்டையை பார்த்திங்கன்னா நம்மளால் உடைக்கவே முடியாதான். ஆனால் காக்கா வந்து இதை உடைக்குமா. அணில் வந்து இந்த பழத்தை சாப்பிடும்போது அதால் உடைக்க முடியாததுனால ஒரு குழி தோண்டி புதைச்சிருமா. அதுக்கப்புறம் அந்த பழம் வந்து மேலே அது அழுகி போய் அது இல்லைன்னா அது காஞ்சி போய் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த கொட்டையை உடச்சி அது சாப்பிடுமா இந்த வால்நட்டை. இப்போ வந்து மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா
பிரபஞ்சத்தை நாம் ரசிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடையுமா. ஏன்னா பிரபஞ்சத்துக்கு வந்து அது தெரியாதான், அதாவது அதுக்கு வந்து அதால் வந்து உணர முடியாதான். நம்மளோட இதை மட்டும்தான், அதாவது நம்மளோட ஃப்ரீக்வன்சி லெவலை மட்டும்தான். நாம் வந்து சந்தோஷமாக இருக்கிறனோ இல்லை நம்ம வருத்தமாக இருக்கிறனோ அதுக்கு தெரியாது. ஆனால் இந்த ஃப்ரீக்வன்சி லெவலை வந்து அது உணரும் போது அது ரொம்ப சந்தோஷப்படுமா. அது இப்படி நாம் வந்து அதை நோக்கி ஒரு சந்தோஷமான ஒரு அதிர்வலைகளை செலுத்தும் போது மனிதனோட அந்த தேவையை கூட அது வந்து முழுமையாக்குகிறது அப்படின்னு சொல்லி டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. மனிதன் வந்து முழுமை பெற்று இருக்கும்போது பார்த்திங்கன்னா பிரபஞ்சமும் தான் முழுமை பெற்றிருக்கும். ஏன்னா பிரபஞ்சமும் மனிதனும் நம்ம எல்லாருமே ஒரே ஆன்மாவிலேருந்து வந்த மாதிரி தானே சொல்கிறாங்க. இந்த பிரபஞ்சமும் நாமளும் வேறு வேறு இல்லைன்னு தான் டாக்டர் பேட்ச் எல்லா இதுலேயும் குறிப்பிட்றாரு. எல்லாருமே ஒன்று தான், எல்லாருமே சரிசமமானவங்க தான் அப்படின்றது தான் அவர் சொல்கிறாரு. எந்த தியானமும் எந்த குருவும் எந்த ஒரு சித்தாந்தமும் வந்து நம்மளுக்கு ஞானம் அடைவதற்கு வந்து உதவி செய்யாது. ஆனால் மாற்றம் மட்டுமே ஞானத்தை வந்து அடைய செய்யும். அதுதான் வால்நெட்டு. வால்நெட்டுன்னா ஒரே ஒரு வேர்டில் அப்படி சொல்லணும்னு பார்த்திங்கன்னா மாற்றம், எந்த விதத்துலேயும் மாற்றம். புதிய வாழ்க்கை, புதிய பயணம், புதிய இடம், இந்த மாதிரி எந்த ஒரு புதிய விஷயத்துக்கும் புதுசாக ஏதாவது கற்றுக்கணுன்னா அப்படின்னா கூட அந்த மாற்றத்தை ஏற்படுத்தணுன்னா கூட இது வால்நெட்டு தான் வரும். ஸோ மாற்றத்துக்கான ஒரு மலர் நம்ம வால்நெட்டு. ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு வந்து மாறுவது, புதியது, புதிய வாழ்க்கை, அந்த மாதிரி. தூய்மைக்கும் தன்னாட்சிக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது. மனிதனும் பிரபஞ்சமும் பரிமாற்றத்தில் மாறிக்கொண்டே மனிதனும் பிரபஞ்சமும் பரிமாற்றத்தில் வந்து மாறிக்கொண்டே தான் இருப்போம்மா. அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில் இருக்கும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சாகும். எல்லாமே மாற்றத்துக்கும் எல்லா விதமான மாற்றத்துக்கும் வந்து ஆதாரமாக இந்த மரம் இருக்குது. ஆனால் அது வந்து மாறாமல் தான் இருக்குது. மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னும் டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னாலே அது வால்நெட் தான். நாம் முன்னால் போகும்போது நமக்கு பின்னால் வந்து கதவுகள் சாத்தப்பட்டு கொண்டே தான் வரும். இதுதான் நம்மளோட இது எதுக்காக அப்படின்னா இது நம்முடைய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு தான். எப்படின்னா நாம் பின்னாடி போக போகிறதில்ல, நம்ம முன்னாடி தானே போகிறோம். அப்போது மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னாலே அது வால்நெட்டு தான். மெட்டபாலிசம், அது வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் கூட இந்த வால்நெட் யூஸ் ஆகும். பட்டுக்கூடிலிருந்து ஒரு புழுவாக மாறி திரும்பியும் பட்டாம்பூச்சியாக மாறுறது கூட ஒரு மாற்றம் தானே. அந்த மாற்றம் அப்படிங்கிறது தான் இந்த வால்நெட்டு. நான் வந்து எந்த மதத்தையோ ஒரு குருமாரையோ நம்பி இருக்கிறோமோ அவங்க இன்ஃப்ளூயில், இப்போ நம்ம ஒரு மதத்தினரையோ ஒரு குருமார்வையோ வந்து நம்ம நம்பி இருக்கோம் அப்படின்னா அந்த இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து நம்மளை விடுபட செய்கிறது கூட ஒரு மாற்றம் தானே. அந்த மாற்றம் வேணும் அப்படின்னா அது வால்நெட்டு தான். இந்த வால்நெட் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு முழுமையான ஒரு சுதந்திரம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். மாற்றம் அப்படிங்கிறது வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை ஏற்காத போது தான் நம்மளுக்கு வந்து சிரமங்கள் ஏற்படுது. மாற்றம் அப்படிங்கிறதே ஒரு புனிதமான ஒரு விஷயம் அப்படின்னு கூட டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. ஒவ்வொரு உறுப்புகளும் வந்து முடிஞ்சு இப்போ வந்து வயிற்றில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உறுப்பாக அடுத்தடுத்து இருக்கும் இல்லையா. அந்த அடுத்தடுத்து உறுப்பில் வந்து ஆரம்பம் ஆவறதற்கு ஒரு இடையில் வந்து ஒரு சின்ன ஒரு கேப் இருக்குமா. அந்த மாற்றம் தான் வால்நெட் அப்படின்னு டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. செட்டில்மெண்ட் செய்யக்கூடிய ஒரு விஷயம் கூட வந்து இந்த வால்நெட்டு தான் அப்படின்றது. அதாவது கரெக்டாக செட்டில் பண்ணுறது, ஒரு விஷயத்தை வந்து செட்டில் பண்ணணும் அப்படின்னா கூட அது வால்நெட்டு தான். எனக்கு நானே போதுமானவன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து வால்நெட்டை முழு தன்மையாளர்களாக இருப்பாங்க. டாக்டர் பேட்ச் வந்து இந்த மலரை கண்டுபிடிச்ச பிறகு பார்த்திங்கன்னா அவங்க டாக்டர் பேட்ச் பயன்படுத்திய எல்லா விஷயங்களையும் விட்டு, அந்த கட்டமைப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த விஷயத்தை விட்டு டாக்டர் பேட்ச் வெளியில் வர்றதுக்கு ரீசனாகவும் இந்த வால்நெட் இருந்திருக்கு. தான் ஏற்றுக்கொண்ட ஒரு குரு டாக்டர் ஹனிமனை வந்து, அதாவது ஹோமியோபதி மருத்துவரை தான் வந்து தன்னோட குருவாக அவர் ஏற்றுட்ருக்காரு. அதை கூட விட்டுட்டு, அந்த கட்டமைப்பை கூட விட்டுட்டு வெளியில் வர்றதுக்கு வந்து இந்த மலர் வந்து, ஏன்னா கட்டமைப்பு தேவையற்றதுன்னு சொல்கிறாரு டாக்டர் பேட்ச். ஸோ இதையும் விட்டும் வெளியில் வராரு.
ஃப்ரீ வில் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, என்னுடைய கோட்பாடு, என்னுடைய சித்தாந்தம், ஒரு எல்லை வரை வந்து தான் நம்மளால் அந்த மாதிரி ஒரு கோட்பாடு சித்தாந்தம் வச்சுட்ருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு எல்லை வரைக்கும் தான் வந்து சுதந்திரமாக இருக்க முடியும். ஆனால் நான் இயற்கையோடு ஒன்றி நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த கட்டமைப்பை உடைச்சிட்டு வந்த பிறகு இந்த வார்த்தைகளை சொல்கிறாரு. நாம் ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு செல்லும்போது அங்கே ஒரு புதிய வாழ்க்கை தான் இருக்கும். அப்போது அந்த நாட்டில் உள்ளவற்றை வந்து நாம் ஏற்றுக்கொள்ளும் மாற்றம் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும். அப்போ தான் வந்து புதிய வாழ்க்கையை வந்து நம்ம ஆரம்பிக்க முடியும். அதுக்கு தான் வால்நட். வாழ்க்கை என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பென்ஷன், ஒரு அகண்ட அறிவு, அதாவது வளர்ச்சி, தன்னை அறிதல், செல்ஃப் ரியலைசேஷன், இதெல்லாம் தான் ஒரு வாழ்க்கை. மாற்றத்தை ஏற்காதவங்க பார்த்திங்கன்னா இறந்து விடுறதுக்கு சமமாக, அதாவது மாற்றத்தை ஏற்காதவங்க வந்து இறந்து விட்டவர்கள் அப்படின்னும் டாக்டர் பாஷ் குறிப்பிட்டார். யார் வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து நிறைவாக வாழ்ந்து விட்டதாக எண்ணிய நிலையில் இருக்காங்களோ அவங்களோட மரணம் கூட பார்த்திங்கன்னா அவங்க இறந்த பிறகு வந்து அந்த மாற்றம் தானே, அந்த மாற்றத்தை அவங்க ஏற்றுட்டு இறந்தாங்கன்னா அந்த முகம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பொலிவாக இருக்குமா. நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னா வந்து நம்மளோட மனதில் வந்து அந்த மாற்றத்தை ஏற்கக்கூடிய ஒரு லகு தன்மை வந்து நம்மக்கிட்ட இருக்கணும். ஏன்னா மாற்றம் மட்டுமே வந்து நம்மளோட முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தக்கூடியது. இதுதான் வால்நட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இதோட நிழல் தன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா புதியதாக எந்த விஷயம் வந்தாலும் இவங்களால ஏற்றுக்க முடியாது. ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தயங்குவாங்க. ஐயோ இது ஏற்றுக்கணுமா, இது என்ன புதுசாக இருக்கே நம்ம அப்படின்னு ஏற்றுக்க தயங்கக்கூடிய நபர்கள், எப்போவுமே வந்து குழப்பத்தில் இருக்கக்கூடியவங்க, புலம்பிக்கிட்டே இருக்கிறவங்க, அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாத நிலையில் இருக்கக்கூடியவங்க, பழச மறக்க முடியாமல் இருக்கக்கூடியவங்க, புதிய சூழலை வந்து ஏற்றுக்கொள்வதில் வந்து ஒரு ஆற்றல் வந்து ஏற்றுக்கொள்ளாததுனால வந்து ஒரு ஆற்றல் வந்து அங்கே தடைப்படுமா. இருதயத்திலிருந்து வந்து மூளைக்கு செல்லும் இரத்த நாளத்தின் ஓட்டத்தில் வந்து பாதிப்பு இருக்கிறதுனால தான் இவங்களால வந்து அந்த மாற்றத்தை வந்து ஏற்றுக்க முடியறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி நபர்கள் பார்த்திங்கன்னா மற்றவங்களோட கருத்துக்கள் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்பாங்க. அதாவது அரசியல்வாதிகள், சினிமாக்காரர்கள், இந்த மாதிரி நபர்களுடைய அந்த கருத்துக்கள் வந்து இவங்க வந்து கேட்டுட்ருக்கிறதுனால தான் வந்து இவங்க தன்னோட கருத்தை விட்டு வேறு பாதையில் செல்ல முடியாமல் பாதிக்கப்படக்கூடியவர்கள். இவங்க வந்து மற்றவங்களால், அதாவது ஒரு பாரம்பரிய தாக்குதல்னு சொல்கிறாங்க. பாரம்பரிய தாக்குதல் என்னென்ன, பழைய விஷயங்களை அந்த கட்டமைப்புகள்லேருந்து வந்து சுலபமாக வந்து இந்த கட்டமைப்புகள்னால வந்து சுலபமாக திசை திருப்பப்படக்கூடிய நபர்கள், தன் சுயத்தை முறித்து விடக்கூடியவர்கள் இவர்கள் அப்படின்னும் டாக்டர் பாஷ் குறிப்பிடுறாரு. மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள தயங்குபவர்கள், தன்னோட வாழ்க்கையில் வந்து குறிக்கோள்கள் மாற்றங்கள் இருக்கும், ஆனால் இவங்க மாற மாட்டாங்க. நிர்பந்தப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையால் வந்து தன்னோட லட்சியத்தையும் உறுதித்தன்மையும் கூட இவங்க இழந்து விடக்கூடிய நபர்களாக இருக்காங்க. நடக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இந்த நபர்கள் நடப்பாங்களாம். இவங்களுக்குள்ளே வந்து ஒரு உறுதி இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சாதாரணமாக ஒரு கருத்தை நீங்கள் அவங்கக்கிட்ட சொன்னாலே கூட வந்து அதில் உடனே இப்படி கூட இருக்கா அப்படின்னு அதில் ஆட்பட்டு விடக்கூடிய நபர்கள் இவங்க. வீடு மாற்றும் போது ஏற்படக்கூடிய ஒரு உணர்ச்சியான நிலை, இப்போ ஒரு வீடு விட்டு வேறு வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கும்போது அந்த சூழ்நிலையை வந்து நம்மளால் டக்குன்னு ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அந்த வீட்டில் நம்ம செட்டாக இருப்போம், இது இங்கெங்கே இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம செட்டாக இருப்போம். அது இல்லாமல் அந்த வீட்டுக்கு நம்ம பழக்கப்பட்டிருப்போம். அதிலிருந்து கூட நம்மளால் வந்து ஒரு புது வீட்டுக்கு போனால் என்னடா நம்ம எப்படிடா அங்கே போய் நம்ம வாழ போகிறோம் அப்படிங்கிற அந்த உணர்ச்சியான நிலையை கூட வந்து இந்த வால்நட் கொடுக்கும்போது மாறும். இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து தன்னோட திசை எதுவும் தெரியாமல் இருக்கிறதுனால தான் தனிமையில் இருக்கக்கூடிய கூட இவங்க விரும்புவாங்களாம். பிரபஞ்சத்தோட ஓட்டத்தை தெரிந்து கொள்ளாமல், தன் உள்ளுணர்வை தெரிந்து கொள்ளாமல் இவங்க வந்து பாதிக்கப்படக்கூடிய நபர்கள். இவங்க வந்து மற்றவங்க கருத்துக்களால் வந்து ஆட்படக்கூடிய நபர்களும் இவங்க தான். ஏற்கனவே நடந்த ஒரு பிரச்சனையை வந்து அப்போ தான் தீர்த்திருப்பாங்க. ஆனால்
திரும்பியும் அதே பிரச்சனை வரும். ஆனால் அந்த பிரச்சனையை கூட இவங்களால் தீர்க்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுடும் அப்படின்னும் சொல்கிறாங்க. தனக்கு வந்திருக்கும் நோயோடு தான் வாழ வேண்டும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அது வந்து வால்நட் டைப் நபர்கள் தான். சைக்கிக் அட்டாக் அப்படின்னு சொல்கிறாரு. சுழற்சி தாக்குதலுக்கு ஆளாகக்கூடிய நபர்கள் இவங்க. செரட்டோ பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை கேட்டு எதையும் முடிவெடுக்க முடியாமல் குழம்பி இருக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா செரட்டோ. ஸ்க்லெராந்தஸ் பார்த்திங்கன்னா 2 விஷயங்களில் குழம்பி இருப்பாங்க. வால்நட் பார்த்திங்கன்னா மற்றவங்களோட இன்ஃப்ளூயன்ஸால் சிந்திக்க முடியாமல் குழம்பி நிற்கக்கூடிய நபர்கள். இந்த 3க்கும் உங்களுக்கு வித்தியாசம். இது 3மே குழப்பம்தான், பட் இது வந்து 3மே வித்தியாசமாக இருக்கும். குணத்தன்மை அதாவது முழுத்தன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா மாற்றத்தையும் தகவமைப்பையும் கொடுக்கக்கூடியது. புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு வந்து இந்த மலர் உதவி செய்யும். உள்ளம் அலைப்பாய்ந்து கொண்டிருப்பதிலிருந்து உறுதி கொண்ட நிலையில் இருக்கக்கூடியவங்களாக இவங்க மாறிடுவாங்க. பிரபஞ்ச அருட்காப்பு அப்படின்னு சொல்கிறாரு வால்நட்டை. தெளிவான சிந்தனை உடையவர்களாகவும் உறுதியான மனநிலை கொண்டவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள். புதிய வழிமுறைகள், அதிகார தாக்குதல்கள் வரும்போது இவங்களுக்கு வந்து ஒரு குழப்பம் ஏற்படும். அதற்கு வந்து இந்த மலர் எடுக்கும்போது ஒரு புதிய மாற்றத்தை ஏற்க செய்யும். ஒவ்வொருவரும் வந்து ஒரு தனி சுதந்திரம் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் வந்து சுதந்திரம் இருக்குது இல்லையா, தனிநபர் சுதந்திரம்னு சொல்கிறேன் இல்லையா. அந்த சுதந்திரத்தை வந்து பெறறதுக்கு வந்து இந்த வால்நட் வந்து நம்மளுக்கு உதவியாக இருக்கும். நான் வந்து எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸ்லேயும் இல்லை, ஓர்மை தன்மையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. மாற்றத்தை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப தைரியசாலியாகவும் இருப்பாங்க. மாற்றம் வந்து யதார்த்தமாகவும் லகுவாகவும் இருப்பதற்கு வந்து இந்த மலர் வந்து உதவியாக இருக்கும். உறுதித்தன்மையிலும் நிலையான தன்மையிலும் வந்து இவங்க இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த மலர் எடுக்கும்போது என்னுடைய கனவை, அதாவது என்னுடைய பாதையை வந்து நினைவாக்கி செயலாக்குகிறது இந்த மலர். மேனிஃபெஸ்டிங் கோல் ஆல்ரெடி நம்ம செட் பண்ணியிருக்கிற கோலை வந்து மேனிஃபெஸ்ட் செய்யக்கூடிய தன்மையில் கொண்டு வர்றது இந்த வால்நட்டு. என்னோடய இலக்கை வந்து நான் நிர்ணயித்துட்டேன், அதை அடைவதற்கு வந்து ஏதாவது உதவியாக இருக்காதா அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வால்நட்டை தான் இருக்கும். மூளையை வந்து புத்துணர்வாக வைத்துக்கொள்ள இந்த மலரை எடுத்துக்கலாம். வால் ப்ளஸ் நட்டு, உடைக்க முடியாத அந்த கொட்டை உடைக்க முடியாதுன்னு நான் முதல்ல சொன்னேன். அது மாதிரி உடைக்க முடியாத ஒரு சுவர் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சுவரை வந்து ஏற்படுத்தக்கூடியது இந்த மலர். யாருக்கும் வந்து அடிபணியாத ஒரு போக்கில் வந்து, அடிப்பணியன்னா என்ன, நம்ம வந்து அதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸுக்கு வந்து நம்ம அடிப்பணியாதவங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மலர் எடுத்துக்கொள்ளும் போது திணிக்கப்பட்ட பழைய கருத்துக்களிலிருந்து நம்மளை வந்து விடுவிக்கும். பிரபஞ்ச தொடர்பை ஏற்படுத்தக்கூடியது இந்த மலர். மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடைப்பட்ட விஷயமா, இந்த மனிதனுக்கும் இயற்கைக்கும் இடைப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது வந்து வால்நட்டு தான். உயிர், மனம், உடலிலிருந்து இந்த மலர் வந்து நம்மளை பாதுகாப்போம். உடல், மனம், ஆன்மாவிற்கு ஏற்பட்ட தாக்குதலில் இருந்து, அதாவது பிரபஞ்சத்திலிருந்து கூட ஒரு சில டைம் தாக்குதல் வருது இல்லையா, அந்த மாதிரி தாக்குதல், மனிதர்களின் தாக்குதல், சித்தாந்தங்களின் தாக்குதல், இது எல்லாத்துல இருந்தும் ஒரு பாதுகாப்பு வேணும்னா வந்து இந்த வால்நட் வந்து உதவியாக இருக்கும். பாதுகாப்பு அப்படின்னாலே வால்நட் தான். வால்நட் வந்து யார் எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த குழந்தையிலிருந்து, அதாவது கருவுற்ற தாய்மார்கள்லேருந்து கூட சொல்லலாம், அப்படி கூட சொல்லலாம் நம்ம. ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னே ஒரு குழந்தை நம்ம வயிற்றுக்குள்ளே ஜனிச்சிருச்சு அப்படின்னு சொன்ன செகண்ட்லேருந்து ஒரு மலர் எடுத்துக்கணும் அப்படின்னா அது வந்து வால்நட்டாக தான் இருக்கும். அதே சமயம் இறக்கிற தருவாயில் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னாலும் அங்கேயும் வால்நட் தான் வரும். ஏன்னா பாதுகாப்பின் இது வந்து எல்லாரும், இதான் யூனிவர்சல் ரெமெடின்னு டாக்டர் பேர் சொல்லிட்டார். இதையும் அடுத்து வரப்போகிற அந்த ஹாலியும் வந்து யூனிவர்சல் ரெமெடி, யார் வேணால் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. ஏன்னா எல்லாருக்குமே வந்து அதாவது சராசரியாக எல்லாருக்கும் வந்து இப்போ ஒரு 100 பேர் இருக்கிறோன்னா 90 பேருக்கு வந்து ஒரே மாதிரியான பிரச்சனைகள் தான் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து இந்த வால்நட்டு, இந்த ஹாலி, இந்த வில்லோ, அப்புறம் வந்து சிக்கரி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நார்மல் லைஃப்பை நம்ம லீட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மலர்கள் வந்து நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்.
அடுத்தவங்களோட மன தாக்குதலில் இருந்து விடுபட செய்கிறது இந்த மலர். புதிய சூழலுக்கு மாறக்கூட இந்த மலர் உதவியாக இருக்கும். மூளைக்கு வந்து ஆற்றல் கொடுக்கக்கூடியதாகவும் செழுமை கொடுக்கக்கூடியதாகவும் இந்த மலர் இருக்குது. உடலில் வந்து அங்கங்கே வந்து ஏதோ ஒரு தடை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா கூட வந்து இந்த மலர் கொடுக்கலாம். ஏன்னா தடையை தகர்த்தெறியக்கூடியது இந்த மலர். எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னும் எனக்கு தெரியும் அப்படின்ற தன்மையிலும் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மலர் கொடுக்கணும். வாழ்க்கையில் வந்து ஒரு ஆற்றல் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எனக்கு ஏதோ ஒன்று வந்து தடையாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட எந்த ஒரு தடையையும் நீக்கக்கூடியதாக இந்த மலர் இருக்கிறதுனால இந்த மலர் நம்ம கொடுக்கலாம். என்னை நான் தெரிந்து கொள்ள உள்ளுணர்வை பெற இந்த மலர் வந்து உதவியாக இருக்கும். இப்போ சாபம் இருக்குது, எனக்கு யாரோ சாபம் போட்டுட்டாங்க, இல்லை யாராலும் நம்மளை யாரோ கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னும் அந்த மனநிலை இருக்கும்போது கூட இந்த மலரை நம்ம எடுக்கணும். இப்போ வந்து குழந்தைங்க வந்து ஒரு ஒரு 2-3 வயசில் இப்போ நம்மளாம் ப்ரீகேஜி அந்த மாதிரி கொண்டு போய் விடுறோம் இல்லையா? அப்போ அந்த மாற்றத்தை வந்து அந்த குழந்தைங்களால், ஏன்னா அப்பா அம்மா கூட இருக்கோம், வீட்டில் வந்து எல்லா விதமான சந்தோஷங்களும் அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கும். அது பாட்டுக்கு அது தெரிஞ்சிட்ருக்கோம், அங்கே போகும் இங்கே போகும், அது எங்கே வேணால் இருக்கலாம், உட்காரலாம், எப்போ வேணால் தூங்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடும்போது அந்த குழந்தைங்களுக்கு அந்த மாற்றத்தை அந்த ஏற்கிறதுக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படும். ரொம்ப நாள் அழுகும். ஸ்கூலுக்கு போகும்போது நான் போக மாட்டேன் அப்படின்னு அழுது ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணுற குழந்தைங்கள்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கூட இந்த வால்நட் கொடுக்கும்போது அந்த மாற்றத்தை ஈஸியாக அக்செப்ட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஒரு குழந்தை பிறந்தா வந்து எல்லாமே ஏன் வந்து இது யுனிவர்சல் ரெமடியாக டாக்டர் பேட்ச் அறிவிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு குழந்தை பிறக்குது, வயிற்றுலேருந்து ஜனிக்கிறது ஒரு விதமான ஒரு மாற்றம். அது வந்து அந்த ஆன்மா எங்கேயோ இருந்து நம்ம வயிற்றில் வந்து அது உருவாகுது இல்லையா? ஒரு குழந்தையாக உருவாகும் போது ஒரு மாற்றம். அப்புறம் ஒவ்வொரு நாளுமே அதுக்கு வளர்ச்சி தான், எல்லாமே மாற்றங்கள் தான். ஒரு நாளைக்கு கை வளரும், ஒரு நாள் கால் வளரும், ஒரு நாள் கண், ஒரு நாள் மூக்கு, இந்த மாதிரி வளரும் இல்லையா? அப்போ இருந்தே வந்து இந்த மாற்றத்துக்கான மலர் வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது பார்த்தீங்களா? அப்போது ஒரு குழந்தை உருவாகும் போதே அந்த மலரை நம்ம கொடுத்துடணும். ஏன்னா ஒரு குழந்தை பிறந்து சாகிற வரைக்குமே மாற்றங்கள் வந்து மாறாது தான் இல்லையா? இப்போ நம்ம வந்து இப்போ அதுவும் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 20 வயசு வரைக்கும் இது வந்து கட்டாயம் அப்படின்னு கூட நான் சொல்வேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்ததுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும், அப்புறம் சிரிக்கும், அப்புறம் கொஞ்ச நாளில் தவழும், அதுக்கப்புறம் கமிழ்ந்து விழுகும். இந்த மாதிரி வந்து மாற்றங்கள் தானே. அப்புறம் பல்லு முளைக்கும், அப்புறம் பல்லு விழுகும். இந்த மாதிரி வந்து மாற்றங்கள் வந்து அதுக்கிட்ட வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த 20 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாற்றங்கள் வந்து அதுக்கு டெய்லி நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து இந்த வால்நட் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது இல்லாமல் புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு கூட இது யூஸ் ஆகும் இது. ஸோ வால்நட்டுங்கிறது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு அத்தியாவசியமான ரெமடியாக நம்ம எடுத்துக்கலாம். புதிய மொழிகளை வந்து இப்போ புதுசாக ஒரு விஷயம், மொழிகளை அப்படின்னு கூட கிடையாது, புதுசாக வந்து நீங்கள் எந்த விஷயம் கற்றுக்கணும்னு நினச்சிங்கனாலும் வால்நட் போட்டுக்கிட்டிங்கன்னா கூட ஒரு ரெமெடி வரும். அந்த ரெமெடி போட்டுக்கிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக நீங்கள் கற்றுக்கலாம். ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு, நம்மளால் கூட இந்த அளவு கற்றுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் கொடுக்கக்கூடியதாக இந்த காம்பினேஷன் அமையும் உங்களுக்கு. எந்த ஒன்றுக்கும் நம்ம அடிமைப்பட்டிருக்கோம் அப்படின்னா கூட வந்து இந்த மலர் நல்லா யூஸ் ஆகும். இப்போ யூடியூப் அடிக்கடி பார்த்துட்டே இருக்கோம், ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, மொபைல், டிவி அடிக்ஷனு, இந்த சூதாட்டம், அப்புறம் செக்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த வீடியோஸ் பார்க்குறது, குடிக்கிறது, சீட்டாடுறது, சிகரெட் குடிக்கிறது, மற்றவங்கள பற்றி குறை சொல்லி இல்லை ஏதோ ஒன்று புறம் பேசுகிறது, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட வந்து அது கூட ஒரு அடிக்ஷன் தானே. புறம் பேசுகிறது கூட ஒரு அடிக்ஷன் தான். அதிலிருந்து கூட இந்த மலர் வந்து நம்மளை விடுபட வைக்கும். நம்மளை வந்து நம்மளோட சொந்த காலில் நிற்க வைக்கக்கூடியது. நாம் மற்றவங்களோட கருத்துக்களை வந்து சுமந்து கொண்டிருப்பதிலிருந்து நம்மளை வந்து விடுபட செய்யக்கூடியது இந்த மலர். இந்த மலரோட வந்து ரெஸ்கியூ ரெமடி எடுத்துகிட்டு வெளியில் போகும்போது அம்மா வயிற்றில் வந்து எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக இருந்தோமோ அந்த அளவுக்கு வந்து வெளிப்புற தாக்குதலிலிருந்து நம்ம பாதுகாப்பாக பெறுவோம். உடலில் உள்ள திரவங்களும் இரத்தமும் வந்து ரொம்ப முக்கியமானது இல்லையா? அந்த ரெண்டுக்குமே இந்த மலர் ரொம்ப முக்கியமாக உதவி செய்யுது. உடலில் உள்ள கழிவுகளை வந்து நீக்கிறதுக்கு இந்த மலர் ரொம்ப உதவியாக இருக்கும்.
கற்பனையில் வந்து வாழ்ந்து கொண்டிருப்பவங்க, அதாவது தேங்கி நிற்பவங்கன்னு சொல்கிறாங்க. கற்பனையில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க வந்து கிளிமாட்டஸ்ன்ற ஒரு மலரில் வரும். கற்பனையில் வந்து தேங்கி நிற்பவர்களுக்கு வந்து இந்த மலர் கொடுக்கணும். இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பிரெயின் வாஷ் பண்ணி நம்மளை வந்து ஒரு செயலில் சிக்க வச்சு ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்துல இருந்து கூட இந்த மலர் வந்து நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். நீண்ட நாட்களாக வந்து தனக்குள் அடக்கி வைக்கப்பட்ட நாட்பட்ட நோயாளிகளுக்கு இந்த மலர் கொடுக்கும்போது ஒரு சிறந்த தீர்வாக அது அமையும். மனிதன் வந்து பிறந்தது முதல் இறக்கும் வரையிலும் வந்து நடக்கும் மாற்றங்களுக்கு பயாலஜிக்கல் சேஞ்ச், அதாவது நான் முதலே சொல்லிட்டேன், ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு செல்வது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து இந்த மாற்றத்துக்கு வந்து இந்த மலர் ரொம்ப உதவியாக இருக்கும். பெண்கள் வந்து வயசுக்கு வராங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு, லிங்க் பிரேக் பண்ணுறதுக்கும், குழந்தை பெறுதல் அது கூட ஒரு லிங்க் பிரேக்கு தான். அந்த மாதிரி 2 விதமான லிங்க் பிரேக்கருக்கும் வந்து முக்கியமாக இந்த மலர் வந்து நம்ம கொடுத்து தான் ஆகணும். குழந்தைங்களா இருந்தால் நம்மளோட வாழ்க்கையிலேயே கூட ஒரு பெரிய மாற்றம் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கூட இந்த மலர் எடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு பெண் வந்து ஒரு வேலையில் வந்து மாற்றம் ஏற்படும் போது, இப்போ ஒரு வேலையில் வந்து வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, இல்லை வேறு ஒரு இப்போ ஹையர் போஸ்ட்டுக்கே கூட போகணுன்னா கூட ஒரு சிலருக்கு அந்த மாற்றத்தை அக்செப்ட் பண்ண முடியாது. எப்படி தான் இருந்தாலும் அதுக்கு பழகிருப்போம், நம்ம அந்த விஷயத்துக்கு பழகிருப்போம். ஐயோ அங்கே போனால் திரும்பி இதெல்லாம் கிடைக்குமா, இந்த மாதிரிலாம் இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படும் அவங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது கூட இந்த மலரை எடுத்துக்கும்போது அந்த மாற்றத்தை வந்து ஈஸியாக அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கனாலே அங்கே நல்லது நடக்கும். எப்பயுமே அக்செப்டன்ஸ் பார்த்திங்கன்னா, எந்த விஷயத்தையுமே நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது பார்த்திங்கன்னா அந்த விஷயம் வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துட்டுருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த மாற்றத்துக்கு வந்து இந்த மலர் ரொம்ப உதவியாக இருக்கும். யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை ஏதாவது ஒன்று பாதிச்சுட்டே இருக்காங்க, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டே இருக்கும் அவங்களால. இப்போது உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ டீனேஜ்லலாம் பார்த்திங்கன்னா, இப்போ டீனேஜாக கூட இருக்கலாம், அது கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள்ஸாக கூட இருக்கலாம். என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு மற்றவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது. ஒரு பையனை பார்த்தா ஒரு பொண்ணுக்கு வந்து டக்குன்னு பிடிச்சிரும், ஒரு பொண்ணுக்கு பையனை பார்த்தா பிடிக்கிற மாதிரி ஆணுக்கும் அதே மாதிரி நடக்கும். டக்குன்னு மற்றவங்கக்கிட்ட அட்ராக்ட் ஆகிட்டே இருப்பாங்க. அதாவது யாரோ ஒருத்தர்கிட்ட அட்ராக்ட் ஆகிறோம், நம்ம அவங்கக்கிட்ட பேசுகிறோம், பழகிறோம், கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அது வேறு. ஆனால் யாரை பார்த்தாலுமே வந்து டக்குன்னு அட்ராக்ட் ஆகக்கூடிய நபர்கள், டக்குன்னு அவங்கள பிடிச்சிடும், உடனே அவங்க கூட போய் பேசுகிறது, அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்குறது, இந்த மாதிரி நபர்கள் கூட வந்து நம்ம வாலண்ட் கொடுத்திங்கன்னா சரியாக போயிடும். டீனேஜ் பசங்களுக்கு கூட, அதான் நான் சொன்னேன்ல, ஒரு 20 வயசு வரைக்குமே வந்து இந்த மலர் ரொம்ப அத்தியாவசியமானதாக இருக்கும். இந்த லவ், இந்த அட்ராக்ஷன், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கட் பண்ணி விட்டுடும். இப்போ இது ஒரு மாற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு மலர் இது. இப்போ ஒரு ரோடு பார்த்திங்கன்னா முடிஞ்சு திரும்பும்போது திருப்புமுனை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த திருப்புமுனைக்கு ஒப்பானது இந்த மலர். என்னோட வாழ்க்கையின் நோக்கத்தை தெரிந்து கொண்ட பின் என்னை வந்து மிக தெளிவாக உறுதி செய்கிறது இந்த மலர். அதாவது என்னோட வாழ்க்கையினோட நோக்கத்தை தெரிந்து கொண்ட பின் வந்து என்னை அது கரெக்டு தான் அப்படின்னு உறுதியாக தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட இந்த மலர் யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய துவக்கம், அதாவது பிள்ளையார் சொல்லி போடுறோம் இல்லையா ஒரு விஷயத்துக்கு, அந்த மாதிரி விஷயத்துக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணலாம். புதிய முறைகள், புதிய வாழ்க்கை, புதிய பயணம், பெரிய ஒரு முயற்சி பண்ண போகிறோம் அப்படிங்கிற இடத்துலையும் எல்லா கோட்பாடுகளையும் நம்ம இதிலேருந்து விடுவிச்சு கொள்ளணும் அப்படிங்கிற அந்த மனநிலையில் இருக்கும்போதும், நம்மளை வந்து இந்த விஷயத்துலேருந்து நம்ம தற்காத்து கொள்ளணும் அப்படின்ற அந்த விஷயத்துக்கு கூட இந்த மலர் உதவியாக இருக்கும். இதுக்கு வந்து நான் என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஏறக்குறைய வந்து போன வருஷம் இப்போ வந்து ஜூலை நடந்துகிட்ருக்கு, போன வருஷம் ஜனவரியில் வந்து ஒரு 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 பிரார்த்தனைக்காக வேண்டி வந்து நான் வந்து காசிக்கு போகணுன்றது என்னோடய ஆசையாக இருந்தது. ஒரு பிரார்த்தனை பண்ணியிருந்தேன், அதுக்காக போக வேணுமா இருந்தது. அப்போது நானும் என் பொண்ணும் மட்டும்தான் போக முடியுன்ற ஒரு சூழ்நிலை வந்து அப்போ எனக்கு இருந்தது. அப்போ நாங்கள் வந்து சரி ஓகே நம்ம போயிட்டு வந்துடணும் அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருந்தேன். அப்போது டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு. எல்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூட இருந்தவங்க எங்கள் சொந்தக்காரங்களை கூட என்ன சொன்னாங்கன்னா, அது எப்படி வந்து வடநாட்டுக்கு வந்து அதுவும் காசிக்கு வந்து
நீங்கள் எப்படி தனியாக போயிட்டு வர முடியும்? அதுவும் ஒரு பொண்ணு ஒரு அம்மா மட்டும் போகிறது வந்து கொஞ்சம் பயம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா? அங்கே வடநாட்டிலலாம் போனீங்கன்னா வந்து ஏமாற்றக்கூடியவங்க அதிகமாக இருப்பாங்க, திருட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. யாராவது கூட வந்து யாராவது வந்தால் பரவாயில்ல, கூட்டிகிட்டு போனீங்கன்னா பரவாயில்லன்ற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் இல்லை. ஏன்னா நாங்கள் ஏற்கனவே டிக்கெட் புக் பண்ணிட்டோம். நாங்கள் மட்டும்தான் போகிற மாதிரி இருந்தது. ஸோ அப்போ அப்பயும் நான் ஃப்ளவர் மெடிசனில் தான் நான் இருந்தேன். அப்போ வந்து இந்த அளவு புரிதல் எனக்கு இல்லை. ஏன்னா நான் வந்து ரொம்ப இந்த மலருக்குள்ளே நீங்கள் வந்த பிறகு கூட பார்த்தீங்கன்னா 38ம் வந்து எது நம்மளுக்கு கரெக்டாக வரும்னே உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியாத மாதிரி தான் முதல்ல இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளே போக போக தான் உங்களுக்கு இந்த மலர்கள் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கும் அதுவாகவே. அப்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி நாம் வந்து இப்போ பாதுகாப்பாக போயிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்காகவும் நம்மளுக்கு கரெக்டான வழி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் வந்து நான் எடுத்துக்கிட்டது வந்து 2 ரெமெடி தான். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு காசிக்கு போகலை. காசிக்கு வந்து ஃப்ளைட் கிடையாது, நேரடி ஃப்ளைட் கிடையாது. ஆனால் திரிவேணி சங்கமத்துக்கும் போகணுன்ற ஒரு ஆசை இருந்தது. ரொம்ப வருஷமாக அந்த ஆசையும் இருந்ததுனால திரிவேணி சங்கமம் அந்த இதில் வந்து ஃப்ளைட்டு வந்து நம்ம அங்கே இறங்கிக்கலாம். நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு திரிவேணி சங்கமம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் காசிக்கு போகிற மாதிரி இருந்தது. அப்போது திரிவேணி சங்கமம் முடிச்சுக்கிட்டு திரும்பியும் நம்ம வந்து அங்கே காசிக்கு போகணும் அப்படின்னா வந்து அங்கே ஃப்ளைட் எதுவும் கிடையாது. கார், அதாவது பஸ்ஸும் வந்து ரொம்ப வந்து நிறைய பேர் அங்கே வந்து வடநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மாதிரி இருக்காது. பஸ்லாம் வந்து நிறைய கூட்டம் இருக்கும். நம்ம நிறைய பேக்ஸ் வச்சுருப்போம். அதெல்லாம் எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணுறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். டாக்ஸி தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அது போகிற வழியும் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளை மாதிரி நம்ம ஊர் மாதிரிலாம் அங்கே வந்து நிறையா அதாவது அங்கெல்லாம் வளரலை. இன்னும் பார்த்திங்கன்னா வடநாடெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கரெக்டான அந்த இவ்வளோ ஆளுங்க வராங்க. அந்த காசிலையும் சரி, அந்த திரிவேணி சங்கமத்துலேயும் சரி, அங்கே வந்து இன்னும் வளர்ச்சி அடையாத ஒரு கிராமம் தான் நான் சொல்லுவேன். அதையெல்லாம் நம்ம ஊர்லாம் பார்த்திங்கன்னா சொர்க்கம். தமிழ்நாடு பார்த்திங்கன்னா இதிலலாம் சொர்க்கம். நல்ல வளர்ச்சி, எல்லா ஊர்லேயுமே நல்ல வளர்ச்சியாக இருக்குது இல்லையா? அங்கே அந்த மாதிரி கிடையாது. அப்போ அந்த காட்டு வழியில் மாதிரி தான் இருக்கும். அது போகிற இடமெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இந்த கிராமங்கள் மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் கொஞ்சம் அது கூட கொஞ்சம் பயம் கொடுக்கக்கூடியதான் இருக்கும் அப்படின்னு அந்த ட்ராவல் டைமில் கூட இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு வந்து நாங்கள் 2 பேரும் எடுத்த ரெமெடி வந்து வால்நட்டும் வைல்ட் ரோட்டும் மட்டும்தான். இது 2ம் போட்டுக்கிட்டு நாங்கள் காசிக்கு போயிட்டு நாங்கள் வந்ததுக்கப்புறம் நாங்கள் பேசிக்கிட்டோம். அதாவது ஒரு ஆண் கூட இப்போ என்னோடய ஹஸ்பண்டோ இல்லை யாரோ ஒருத்தர் கூட ஒரு ஆண் துணையோடு நம்ம போயிருந்தா கூட இந்த அளவுக்கு நாங்கள் பாதுகாப்பாக போயிட்டு வந்திருக்கோமா முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எங்களுக்குள்ளே வந்தது. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து பர்ஃபெக்டாக எங்களுக்கு வழியையும் பாதுகாப்பையும் வந்து கொடுத்தது வந்து இந்த 2 ரெமெடி. வால்நட் பாதுகாப்பை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வால்நட் பருப்பை உடைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? அந்த உடைக்க முடியாமல் அந்த அப்படி ஒரு பாதுகாப்பு அந்த மாதிரி நாம் சாப்பிடும்போது நம்மளை சுற்றி ஒரு பெரிய சுவர் வந்து இருந்தால் வந்து நம்மளை யாராவது தாக்க முடியுமா? அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது வந்து இந்த வால்நட் மலர். இந்த அற்புதம் வந்து எந்த ஒரு மருத்துவ முறையில் உங்களுக்கு அமையும்? எல்லா விஷயத்துலையுமே எந்த விஷயத்தில் உங்களுக்கு பாதுகாப்பு வேணும், எந்த விஷயத்தில் உங்களுக்கு எல்லா விஷயமும் வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், எதை கற்றுக்கணும், எது வேணும் உங்களுக்கு லைஃப்பில், எல்லாமே நம்ம மலர்களுக்குள்ளேயே வந்துடுது. 38 மலர்களுமே எல்லாமே கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது. அப்போது இதை நாம் ரொம்ப உணர்ந்தோம். போயிட்டு வந்த பிறகு வந்து இப்போ இதை பார்த்தீங்கன்னா அதுக்காக வந்து எல்லோரும் நான் ஊருக்கு போகிறேன், நான் வால்நட்டும் வைல்ட் ரோட்டும் மட்டும் எடுத்துகிட்டு போட்டுமா அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. எங்களுக்கு வந்து அப்போ பாதுகாப்பு தேவையாக இருந்தது. கரெக்டான பாதை அமைச்சு நம்ம போகணுன்ற அந்த எண்ணம் இருந்ததுனால அது ஒர்க் ஆச்சு. இது மாதிரி யாருக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி ரெமெடி செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம போடும்போது நம்ம பர்ஃபெக்டாக நம்ம விஷயத்துக்கு நம்ம போயிட்டு எங்கே போகணுன்னாலும் நம்ம போயிட்டு வரலாம். ஆனால் இது வந்து வயசானவங்களுக்கும் இப்போ ரொம்ப வந்து ஏஜ்டு பீப்புளு அப்படிங்கிறவங்களுக்கு கூட எங்கேயாவது வெளியில் போகிறாங்கன்னா வந்து அந்த வால்நட் கொடுத்து அனுப்புறது வந்து ரொம்ப பாதுகாப்பாக அவங்கள வந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கும் வரத்துக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பு செய்யும். பாதுகாப்பு வேணுன்ற எண்ணம் எழுந்தால் இந்த மலர் நம்ம போட்டுக்கலாம்.
முக்கியமான ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படின்னா கூட இந்த மலர் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். ஒப்பந்த தொழிலாளர்கள், கூலி தொழிலாளர்கள் வந்து மனநிலையை வந்து இப்போ கூலி தொழில் மனநிலையை அவங்களோட மனநிலையை கூட இந்த மலர் மாற்றக்கூடியதாக இருக்கும்னு சொல்கிறாங்க. வாழ்க்கையில் வந்து யார் வந்து எந்த ஒரு புரிதலுமே இல்லாமல் வாழ்க்கை நடத்திட்டுருக்குறாங்களோ, சுணக்கமாகவும் ஒரு பிடிப்பு இல்லாமலும் வாழ்க்கையை நடத்திட்டுருக்கிறவங்களுக்கு கூட இந்த மலர் கொடுக்கும்போது அவங்களோட வாழ்க்கை வந்து மிகச்சிறப்பாக அமையும். எங்கெல்லாம் வந்து நம்ம முக்கிய முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் இந்த மலர் வந்து எடுக்கும்போது அந்த முடிவுக்கும் வந்து கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். அதே சமயத்தில் பாதுகாப்பையும் நம்மளுக்கு கொடுக்கும். பொருளாதார ரீதியாக வந்து நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட வந்து அதிலிருந்து வெளியில் வரத்துக்கு வந்து இந்த மலர் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். நம்ம ஒரு மனுஷங்கிட்ட வந்து இப்போ ஏதோ ஒரு ரீசனுக்காக வந்து நம்ம மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட ஒரு பர்சனல் விஷயம் இல்லை ஒரு சீக்ரெட்டை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா கூட அவங்கக்கிட்டேருந்து பாதுகாப்பு கிடைக்கிறதுக்கு கூட இந்த மலர் நம்மளுக்கு உதவியாக இருக்கும். அவங்ககிட்டேருந்து நம்ம விடுபட முடியும். அதுக்கு கூட இப்போது நிறைய பேர் வந்து ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கிட்டு இல்லை ஏதோ ஒன்று நம்ம வந்து இந்த ஃபேஸ்புக்கில் நம்ம ஃபோட்டோவை எடுத்து நம்ம ஏதோ ஒரு மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நபர்கள்கிட்ட இருந்து கூட நம்ம தப்பிக்கணுன்னா இந்த வால்நட் வந்து நம்மளுக்கு உதவியாக இருக்கும். ஒரு நாட்டில் இருந்து நம்ம வேறு நாட்டுக்கு செல்லும்போது கூட வந்து அந்த நாட்டில் இருக்கிற அந்த உணவுகள், அந்த சூழ்நிலைகள், அங்கே இருக்கிற மனிதர்கள் பேசுகிற அந்த பேச்சு இதெல்லாமே கூட மாறுபட்டிருக்கும் இல்லையா? அந்த மாதிரி மாற்றங்களை கூட நம்மளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மலராக இது இருக்கும். லிங்க் பிரேக்கர் இது. கெட்ட விஷயங்கள்லேருந்து இப்போது ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு வந்து பில்லி சூனி வச்சுட்டாங்க, எனக்கு வந்து இந்த மாதிரி மாந்திரிகம் செஞ்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கூட வந்து இந்த வால்நட் கொடுக்கும்போது அதுலேருந்து அவங்க கட்டாயம் அவங்க வெளியில் வந்துடுவாங்க. இந்த வால்நட் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம போகிற வழியை கூட அது வந்து ஒழுங்குபடுத்துமா. இன்னொரு விஷயம் நான் வந்து காசிக்கு போகும்போது சொல்ல மறந்துட்டேன். அங்கே வந்து நாங்கள் போகும்போது என்ன ஆச்சுன்னா ஒரு சில பரிகாரங்கள் கூட நாங்கள் அங்கே செய்ய வேணுமா இருந்தது. அதனால் வந்து அங்கே எங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு 2 நாள் தான் காசியில் டைமு. அந்த டைமுக்குள்ளே வந்து நிறைய கோயில்கள் சொல்லியிருந்தாங்க. அங்கே இருக்கிற கோயில்களுக்கு வந்து இங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து கரெக்டாக தான் நாங்கள் வந்து அதாவது ரெஸ்ட் எடுக்காமல் நாங்கள் ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் அது அங்கே சாத்தியம். ஏன்னா அங்கே போனால் நீங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கணும். உங்களுக்கு வந்து ஆட்டோவோ இல்லை ஒரு டாக்ஸியோ உங்களுக்கு அங்கே கிடைக்காது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் முடித்தவொன்னே நாங்கள் டக்குன்னு கிளம்பி நாங்கள் நெக்ஸ்ட் இடத்துக்கு போகிற மாதிரி தான் இருந்தது. அதில் வந்து காலபைரவர் கோயில்னு சொல்லி ஒன்று எங்களுக்கு குறித்து கொடுத்துருந்தாங்க அங்கே போகணும்னு சொல்லிட்டு. அங்கே நாங்கள் போய் சேரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி இருக்கும். கோயில் வந்து சாத்தியிருக்கு. பட் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு 200-300 பேர் வெளியில் க்யூவில் நின்றுட்டுருக்காங்க. அன்றைக்கி வந்து அந்த ராகு காலத்தில் பூஜை பண்ணணுன்னா என்னமோ அது என்ன இதுன்னு எனக்கு தெரியல. அதில் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. எங்களுக்கு கொஞ்சம் பயம் கூட சொல்லலாம். ஏன்னா அடுத்த இடத்துக்கு நாங்கள் போகணும். அப்போது நாங்கள் இங்கேயே வந்து ஒரு 6 மணி 7 மணி ஆயிடுச்சுன்னா அன்றைக்கோட இதை நம்மளால் முடிக்க முடியாதே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது, பார்த்துட்டு தான் போயாகணுன்ற ஒரு அங்கே வந்து அந்த காலபைரவருக்கு வந்து அந்த நல்லெண்ணெயும் இன்னொன்று ஏதோ ஒன்று எள்ளும் ஏதோ வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வாங்கிட்டு நாங்கள் சரி க்யூவில் நிற்கலாம் அப்படின்னு நின்று ஒரு கொஞ்ச நேரத்துலேயே ஒரு 3:30க்கெலாம் கூட இருக்கும். அப்பயே திறந்துட்டாங்க. 4 மணிக்கு தான் திறப்பேன்னு சொன்னாங்க. பட் 3:30க்கே திறந்துட்டாங்க. அதை கூட நாங்கள் வால்நட்டுக்காக கூட இருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா மாயாஜாலம் தான், எல்லா மலருமே மாயாஜாலம் செய்யக்கூடியது தான். நாங்கள் என்ன பண்ணோம், அந்த க்யூவில் நாங்கள் நிற்காம சரி நம்ம சும்மா போய் அந்த எண்ணெயை மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டா கூட போதும். ஏன்னா நம்ம அடுத்த கோயிலுக்கு போயாகணும் அப்படின்ற அந்த எண்ணத்தினால வந்து சரி நம்ம உள்ளே சும்மா அப்படியே பூந்து போகலாம், போய் அந்த இதை மட்டும் ஏதாவது கொடுத்துட்டு கூட நம்ம இப்படி யார்கிட்டையாவது கொடுத்தா கூட கொடுத்துருவாங்க இல்லையா? அங்கே நிறைய பேர் க்யூவில் நிற்கிறாங்களா, அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு கூட நம்ம கிளம்பலாம். ஏன்னா டைம் வந்து நம்மளுக்கு ஒத்து வராதுன்ற மாதிரி நினச்சிட்டு நம்ம உள்ளே போனோம். நானும் என் பொண்ணும் தான் போனோம். போனால் என்ன நடந்ததுன்னு கூட எங்களால் கரெக்டாக சொல்ல முடியல. நாங்கள் போக போக அவங்கவுங்க அப்படியே நம்ம எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. நான் போய் நின்ன இடம் வந்து கடவுளோட அந்த கருவறைக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஆளாக நான் நிற்கிறேன். அப்போது இது எப்படி நடந்துச்சுன்னு கூட இன்ன வரைக்கும் எனக்கு அது புரியலை. இப்போ நானே போய் என் கையில் தான் அந்த எண்ணெயும் அந்த எள்ளையும் நான் கொடுத்துட்டு வந்தேன். ஏன்னா அது வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இது வால்நட் பாதுகாப்புக்குள்ளே நம்ம எப்படி தடைகளை தகர்த்தெறியக்கூடியதும் அதுதான். நம்மளை பாதுகாப்பு பண்ணி ஒரு சுவர் மாதிரி நம்ம முன்னாடி நம்மளை மற்றவங்க வர முடியாமல் தடுக்கிறதும் வால்நட் தான். அதை நான் அன்றைக்கி அனுபவபூர்வமாக நான் அன்றைக்கி உணர்ந்தேன். நான்
ஒரு மனுஷன் போக முடியாத இடத்துல கூட இப்போ இந்த இடத்துல போகவே முடியாது அப்படின்னு ஒரு இடம் எடுத்து சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து நம்ம நுழையவே முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வால்நட் போட்டுட்டு போனீங்கன்னா நீங்கள் நுழைஞ்சி போயிடுவீங்க. இது வந்து நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த மலர்களை மட்டும் நீங்கள் அந்த கரெக்டான சுச்சுவேஷனில் கரெக்டான ரெமடியை தேர்ந்தெடுத்து போட்டு பார்க்கும்போது நடக்கிற விஷயம் வந்து நிச்சயமாக மாயாஜாலமாக தான் இருக்கும். உடலில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான ரசாயன மாற்றத்திற்கும் ரசாயன தகவமைப்புன்னு சொல்கிறாங்க, இந்த மலர் வந்து உதவியாக இருக்கும். இதுக்கு கூட நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாருமே இதை யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். ஒருத்தர் வந்து ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து நான் வந்து இந்த முத்ரா அந்த மாதிரி விஷயம் வந்து செய்கிறேன். அது வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு முத்ராவை வந்து ஒரு 40 minutes அப்படி தான் வைக்கணும். ஒரு நாளைக்கே வந்து அவங்க சொல்கிறது வந்து ஒரு சிலர் வந்து 40 நிமிஷம் வைக்கலான்றாங்க. ஒரு சில முத்ரா தெரபிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் வைக்கணும்னு சொல்கிறாங்க. இதில் எது உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து ஒவ்வொரு முத்ராவும் வந்து அவங்க 5 விதமான முத்ராஸ் வந்து ஒரு நாளைக்கு செய்யலான்னு சொன்னாங்க. அந்த 5 முத்ராவையுமே நான் 40 நிமிஷம் செஞ்சேன். அதனால் எனக்கு தூக்கமே சுத்தமாக வரமாட்டேங்குதுன்ற சொல்லி வந்தாங்க. ஏறக்குறைய ஒரு 3 மாதமாக இந்த மாதிரி செஞ்சுருக்குறாங்க அவங்க. அப்போ எனக்கு டக்குன்னு இதுக்கு என்ன ரெமெடி கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா தூக்கம் வர்றதுக்கு ரீசன் வந்து முத்ரா அதிகமாக செஞ்சதுனாலன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி நான் என்னோடய ஹையர் இதிலெல்லாம் நான் கொஞ்சம் கேட்டு என்ன முடிவுக்கு வந்தோம் அப்படின்னா வந்து ஏதோ ஒரு ரசாயன மாற்றம் வந்து அவங்க உடலில் ஏற்பட்டிருக்கணும். ஏன்னா அது அளவுக்கு மீறி ஒரு விஷயத்த செய்யும்போது நம்ம உடலில் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் உருவாகிருக்கும் அங்கே. அப்போ அது அந்த ரசாயன மாற்றம் தானே ஏற்படுத்தியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வால்நட் கொடுத்தோம். வால்நட் கொடுத்த உடனேயே ஒரு 3-4 நாள்லேயே வந்து அவங்களுக்கு அந்த தூக்கமின்மை போய் அவங்க உடல் வந்து ஒரு நார்மல் நிலைக்கு வந்து வரத்துக்கு வந்து அது உதவியாக இருக்குது. ஸோ ரசாயன மாற்றம்னு சொல்கிறாங்க இல்லையா, ஏதோ ஒரு பொருள் சாப்பிட்டு நம்மளுக்கு அலர்ஜி ஆகுது அப்படின்னு கூட சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட இது யூஸாக இருக்கும். நான் வந்து இந்த நோயோடையே தான் நான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கூட இந்த மலர் கொடுக்கும்போது அவங்கள அதுலேருந்து விடுபட்டு வருவாங்க. இந்த மலரை கொண்டு செல்லும்போது பார்த்திங்கன்னா மக்கள் ஒரு நுழைய முடியாத இடத்துலையும் நுழைய முடியும். அதுவும் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இவங்க வந்து இந்த மலரோட பாதுகாப்பு அந்த மலர் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வட்டத்துக்குள்ளே யாருமே நுழைய முடியாது. நான் இதை முதல்லே சொல்லியிருக்கேன். நான் இன்னொரு தடவையும் சொல்லிடுறேன். ரெஸ்கியூ ரெமெடின்னு ஒன்று சொல்லியிருக்கேன். அது வந்து என்னென்னா எல்லாருமே வெளியில் போகும்போது அதை விட்கொள்ளக்கூடாது. நம்ம பர்ஸில் வந்து அதை வச்சுக்கணும். நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லாருமே ரெஸ்கியூ ரெமெடினா 5 காம்பினேஷன் தான் சொல்லுவாங்க. இம்பேஷன்ஸு, கிளிமாட்டிஸு, செரி ப்ளம், ராக் ரோஸ், ஸ்டார் ஆஃப் பெத்லஹேம், இந்த 5 தான் அதில் இருக்கும். பட் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த 5 விட இன்னொன்றும் சேர்த்து 2 சேர்த்து போனாங்க. என்ன அப்படின்னா வால்நட்டும் சென்டாரியும். ஏன்னா சென்டாரினா சரணாகதி, இறைவன்ட்டு சரணாகதி அடைகிற ரெமெடி அது. ஸோ அதுவும் வால்நட்டும் சேர்த்து அந்த ரெஸ்கியூ ரெமெடி. இப்போ நான் எங்கிட்ட மருந்து வாங்கியிருக்கீங்க, ஃபுல் கிட்டு வாங்கியிருக்கீங்கன்னா அந்த ரெஸ்கியூ ரெமெடியில் வந்து நான் 7 மெடிசன்ஸ் தான் ஆட் பண்ணியிருப்பேன். ஏன்னா நீங்கள் அந்த ரெமெடியை உங்கள் ஹேண்ட்பேக்குள்ளே நீங்கள் வச்சுட்டு ஒரு கார்லேயோ இல்லை ஒரு பஸ்லேயோ இல்லை நீங்கள் எதில் ட்ராவல் பண்ணிங்கனாலும் அந்த இதிலேருந்து வர அலைகள் வந்து இப்போ ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னா மற்ற எல்லா வண்டியும் நின்று இருக்கும், இல்லை மற்ற எல்லா வண்டிகள்லாம் கொஞ்சம் ஆக்சிடெண்ட் ஆகி ஏதாவது நின்றுட்டு இருந்தால் கூட நீங்கள் மட்டும் எப்படியாவது வந்து வழி அமைச்சிட்டு நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. நம்மளுக்கு அந்த ஆக்சிடெண்ட்டோ இல்லை ஒரு கெட்ட விஷயமோ நம்ம உட்காந்துருக்கிற அந்த பஸ்ஸாக இருந்தால் கூட அதில் ஏற்படாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடியது இந்த வால்நட்டு. ஸோ ரெஸ்கியூ ரெமெடியில் வந்து இந்த 2யும் நாங்கள் எங்களோட தளத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இந்த 7 ரெமெடியும் தான் இருக்கும் ரெஸ்கியூ ரெமெடியில். தான் செல்லக்கூடிய பாதையிலிருந்து நம்ம இப்படி தான் போயிட்டே இருக்கோம்னா அதில் வந்து திருப்பி விடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வேறு பாதையை நோக்கி திருப்பி விடுறதுக்கு இந்த மலர் நம்மளுக்கு யூஸாக இருக்கும். யாரேனும் வந்து நம்ம மேலே வந்து ஒரு தவறான அதிர்வலைகளை வந்து ஏவி விட்டுட்டே இருக்காங்கன்ற அந்த மனநிலை இருக்கும்போது கூட ஸ்பெல் பிரேக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த தொடர்பை நீக்கிறதுக்கு கூட இந்த மலர் உதவியாக இருக்கும். விலங்கினங்கள் வந்து அருகில் வராமல் இருக்கிறதுக்கு கூட இந்த மலரை வந்து அந்த காலத்திலே பயன்படுத்தியிருக்காங்க.
இந்த காட்டுக்கெல்லாம் போனீங்கன்னு இப்போ ஒரு நாயே கூட இப்போ நிறையா சொல்கிறாங்க. இந்த நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த நாய் வந்து இந்த குழந்தைய வந்து சுற்றி ஒரு 7-8 நாய் சுற்றிக்குச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் கூட நடக்காது இந்த மலர் எடுக்கும்போது. உடலில் வந்து இந்த வால்நட் வந்து எங்கே வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூளையில் நம்ம முட்டிக்கள் இருக்குது இல்லையா, நம்ம உடம்புல வந்து ஜாயின்ஸ் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இடத்துல, அப்புறம் ரத்தத்தில் இந்த மலர் வந்து நம்மளை சமநிலை ஏற்படுத்தக்கூடியதாக, நம்ம உடம்புல வந்து சமநிலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. மூளையின் ஆற்றலை வந்து இந்த மலர் அதிகப்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது. இப்போ வெளியூர் போகிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த மலர் யூஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இன்டர்வியூக்கு போகும்போதும் இந்த மலர் கொடுக்கும்போது ஒரு சமமான ஒரு மனநிலை இருக்கக்கூடியவங்களாக ஆயிடுவாங்க. வெளிப்புற தாக்குதலினாலும் எங்கெல்லாம் ஒருவர் வந்து முரண்பட்டுட்டே இருக்கிறாரோ அவங்களுக்கு கூட இந்த மலர் கொடுக்கும்போது ஒரு மாற்றமும் ஒரு தகவமைப்பும் ஏற்படுது. தெளிவு, உறுதித்தன்மையை அதிகரிக்க செய்யக்கூடியதாக இந்த மலர் இருக்குது. நம்மளோட பாதுகாக்கும் ஆற்றலை வந்து இது கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. உடலில் வந்து இயல்பாக ஏற்படுற மாற்றங்களினால் வந்து ஒரு சிலருக்கு அதாவது இயல்பாக தான் அது இருக்கும், பட் அது பயத்தை கொடுக்கும் ஒரு சிலருக்கு. அந்த ஒரு பயத்துக்கு கூட இந்த மலர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க வந்து கை சூப்பிட்டே இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். தாய்ப்பாலை வந்து நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அம்மாவுக்கு கூட, அம்மா குழந்தை 2 பேர்த்துக்குமே இந்த மலரை கொடுக்கும்போது அது அந்த மாற்றத்தை வந்து அது ஏற்றுக்கும். இப்போ கல்யாணம் ஆகி வந்து நம்ம மாமியார் வீட்டுக்கு போகணும் போது பெண்கள் அழுவாங்க இல்லையா, நம்ம அம்மா வீட்டு போய் அங்கே போய் நம்ம எப்படி நம்ம இங்கே சர்வை பண்ண போகிறோம், ஒரு புதிய இடம், ஒரு புதிய சூழ்நிலை, புதிய கணவன், இந்த மாதிரி இருக்கும்போது கூட இந்த மலர் கொடுக்கும்போது அவங்க ரொம்ப ஒரு சந்தோஷமாக போவாங்களாம். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை அவங்களுக்கு உருவாகும். இப்போ நம்ம குழந்தைய வந்து ஏதாவது தத்தெடுத்துக்கிறோங்கன்னு பார்க்கும்போது கூட அந்த குழந்தைக்கு எடுக்கும்போது வந்து நாமளும் அந்த மாற்றத்தை ஏற்றுப்போம். அதே சமயம் அந்த குழந்தைங்களும் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை கூட வரும். ஹார்மோன் பிரச்சனைகளுக்கு இப்போ இந்த மெனோபாஸ் டைமில் வருது இல்லையா, அது கூட ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால தானே வருது. அந்த மாதிரி டைமில் கூட இந்த மலர் ரொம்ப உதவியாக இருக்கும். ரொம்ப சாப்பிட்டு வெயிட் போட்டுகிட்டே இருக்கேன் அப்படிங்கும்போது கூட இந்த மலர் கொடுக்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வாயில் இப்போ அந்த தாடை இதெல்லாம் வந்து மூஞ்சி கொஞ்சம் அப்படியே லேசாக கோணி போன மாதிரி இருக்கும்ல, இதை கொடுக்கும்போது அதுங்க சரியாயிடும்னு சொல்கிறாரு. பருவகால மாற்றத்திற்கு, அதாவது கிளைமேட்டிக் சேஞ்ச் கூட ஒரு மாற்றம் தானே, அந்த மாதிரி டைமில் கூட இந்த மலர் நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். டீனேஜ் பசங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னும் சொல்கிறாரு. இப்போ எக்ஸ்ரே எடுக்கிறோம்ல, அந்த மாதிரி டைம்லேயும் இல்லை நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு மொபைல் டவர் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கூட வந்து அந்த கதிர்வலை, அந்த கதிர்கள்லேருந்து வந்த அந்த அலைகள்லேருந்து தாக்கத்தை வந்து நம்மளுக்கு வந்து விடுவிக்க செய்யக்கூடியதாக இந்த மலர் இருக்கும். உடலும் மனமும் வந்து அட்ஜஸ்ட் செய்யும் தன்மையை இந்த மலர் நம்மளுக்கு எடுக்கும்போது நம்மளுக்கு கொடுக்கும். புதிய பறவைகள் இல்லை கால்நடைகளை நம்ம வாங்கியிருக்கோன்னா கூட இந்த மலர் கொடுக்கும்போது அவங்க கூட அந்த மாற்றத்துக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தன்மை வந்து அங்கே உருவாகுமா. இந்த மலரை எடுத்துக்கும்போது பார்த்திங்கன்னா குழந்தை பேர், சந்தான விருத்தி வந்து கிடைக்கும் அப்படின்னும் சொல்கிறாரு. இந்த மலரை வந்து வணங்கக்கூடிய மலர்களில் வந்து இது 38 வந்து இந்த ஒன்று தான். ஸோ இதை வந்து நம்ம நல்லா வணங்குவதாலையும் இதை சாப்பிட்றதுனாலையும் வந்து நம்ம வாழ்க்கையில் கூட ஒரு செழிப்பு உண்டாகும் அப்படின்னும் டாக்டர் வாஸ் சொல்கிறாரு. தடையற்ற வாழ்க்கை, இயல்பான ஓட்டத்தில் வாழ இந்த மலர் நம்மளுக்கு உதவியாக இருக்கும். தியானத்தில் வந்து நம்மளுக்கு மற்றவங்களால் ஒரு தடை ஏற்பட்டிருக்கு, அதனால் எனக்கு தியானம் வரமாட்டேங்குது அப்படின்ற அந்த மனநிலை இருக்கும்போது கூட இந்த மலரை நம்ம கொடுக்கலாம். நம்மளோட கருத்துக்கள் தான் பெருசு அப்படின்னு நம்ம அதில் சிக்கி இருந்தால் கூட இந்த மலர் நம்மளை அதிலேருந்து கூட நம்மளை விடுவிச்சு நம்மளை வெளியில் கொண்டு வரும். ஒரு கலையை, அதாவது ஒரு பரதநாட்டியம், ஒரு பாட்டு, இல்லை ஒரு விளையாட்டு, எதை நீங்கள் கற்றுக்கணுன்னாலும் வந்து எடுத்துக்கலாம். அதே சமயம் வந்து இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஒரு பரதம் கற்றுட்ருக்கும் போதே ஒரு கேப் வந்துடும், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழித்து திரும்பியும் வந்து கற்றுக்க வேணும் சூழ்நிலை வரும். அந்த மாதிரி டைமில் கூட வந்து இந்த மலர் எடுக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டுலேருந்து இப்போ நாம் என்ன நினைப்போம், திரும்பி முதல்லேருந்து வரணுமா அப்படின்னு தோணும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் எங்கே விட்டீங்களோ அங்கேருந்து கற்றுக்கிற மாதிரி வருமா இந்த மலர் எடுக்கும்போது. இதை நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் இது புரியும். இப்போ குழந்தை பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா பனிக்கூடத்தில் தண்ணீரே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த டைமில் கூட இந்த மலரை கொடுக்கலாம்.
குழந்தை வந்து வளர்ச்சி இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு, கர்ப்பப்பை வளர்ச்சி இல்லைன்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு கூட இந்த மலரை கொடுக்கலாம். குழந்தை பிறந்திருக்கு ஆனால் அந்த குழந்தையோட இருதயம் வந்து சரியாக இயங்கலை அப்படின்னா கூட இது வந்து இந்த மலரை கொடுக்கலாம். ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க, நம்மளுக்கு பதில் தெரியும், ஆனால் நம்மளால் சொல்ல முடியாது, இங்கே வரைக்கும் நிற்கிது அப்படின்னு அந்த தொண்டையை சுட்டி காட்டுவோம் நம்ம. அந்த மாதிரி டைமில் வால்நட்டுன்னு சொன்னிங்கனாலே அந்த பதில் உங்களுக்கு தானாக மைண்டுக்கு வந்துடும். மொழி தெரியாத இடத்தில் பணி புரிபவர்களுக்கு கூட இந்த மலரை நம்ம கொடுக்கணும். தன்னோட வீட்டில் இருந்து மற்றொரு வீட்டுக்கு சென்று தங்கும்போது அங்கே வந்து தூக்கம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம இன்னொருத்தர் வீட்டுக்கு போய் சொன்னால் எனக்கு புது இடமா இருக்குது தூக்கம் வரலன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தூக்கம் வரலன்னா வால்நட் கொடுத்தாவே தூங்கிடுவாங்க. அப்புறம் குருட்டு நம்பிக்கையில் இருப்பவர்களுக்கு கூட இந்த மலரை நம்ம கொடுக்கணும். இல்லீகல் கான்டாக்ட்னு சொல்கிறாங்க இல்லையா, தேவையற்ற தொடர்புகள், ஒரு கல்யாணம் ஆகிருக்கும் அவங்களுக்கு வேறு தொடர்புகள் இருக்கும், அந்த மாதிரி டைமில் கூட வந்து நம்ம இந்த மலர் கூட இன்னொரு மலர் சேர்த்து கொடுக்கும்போது இந்த கான்டாக்ட் வந்து அந்த அதிலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. பகுத்தறிவு சிந்தனைக்கு கூட இந்த மலர் உதவியாக இருக்கும். பிபியில் வந்து ஒரு சமநிலையை ஏற்படுத்தக்கூடியது. பரம்பரையாக தொடர்ச்சியாக வரும் நோய்களை வந்து இந்த மலர் எடுத்துக்கொண்டு இருக்கும்போது அது தீர்க்கும். வீட்டில் உள்ள பெண்கள் பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்கிறாங்க, அந்த நாடகம்லாம் சொல்லுவாங்களே, ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நாடகம் நிறைய பார்க்குறாங்க இல்லையா, மெகா சீரியல், அந்த மாதிரி நபர்களுக்கு கூட வந்து இந்த மலர் கொடுக்கும்போது அதுலேருந்து வீண்டு அதை பார்க்கறதுலேருந்து அவங்க விலகிடுவாங்கன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. 40 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த மலர் கூட வந்து ஆலிவும் தினமும் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா வால்நட்டு, செஸ்னட் பட்டு, ஃபால்ஸ் அண்ட் எரர்ஸ் இருந்தால் கூட அது சரி செஞ்சிடும் இந்த காம்பினேஷன். புற சூழல் செல்வாக்கினால் மனநிலை பாதிப்படைந்தவர்களுக்கு வந்து அக்ரிமோனி, சென்டாரி, வால்நட், ஹோலி. பக்கவாதத்திற்கு வந்து வால்நட் ப்ளஸ் வில்லோ எடுத்துக்கணும். நம்ம வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நான் முதலே இதை சொல்லிட்டேன், வால்நட்டும் ரெஸ்க்யூ ரெமடியும் எப்பயுமே நம்மக்கிட்ட இருந்து ஆகணும். அது இருக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமோ இல்லை ஒரு சுணக்கமோ இல்லை எந்த ஒரு தப்பான ஒரு நிகழ்வும் நம்மளுக்கு ஏற்படாது. வாழ்க்கையில் வந்து தடுமாறிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு வால்நட்டும் வைல்டோட்டும் எடுத்தோன்னா வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றங்களையும் தெளிவான முடிவுகளையும் எடுக்கக்கூடியவங்களாக மாறிடுவாங்க. வழியே தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் வால்நட்டு, வழி தெரியும், இந்த பக்கம் வழி இருக்குது அந்த பக்கம் வழி இருக்குது, ஆனால் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நிற்கிறது வந்து இந்த வால்நட் மனநிலை. குடும்ப வாழ்க்கைக்கு வந்து வால்நட்டும் மஸ்டர்டும் மிகவும் முக்கிய தத்துவம் வாய்ந்த ரெமடியாக இருக்குது. கிராப் ஆப்பிள் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் தன் மீது தன்மையாக இருந்தாங்களோ அவங்களிடத்துலேருந்து நம்ம விடுபடக்கூடியது வந்து கிராப் ஆப்பிள். வால்நட் வந்து எந்த ஒரு குருமார்களின் மதங்களிலும் கோட்பாடுகளிலும் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கோம் அப்படின்னா அதிலிருந்து விடுபட செய்யக்கூடியது வந்து இந்த வால்நட்டு. கிராப் ஆப்பிள் வந்து நம்ம உடம்புல உள்ள அந்த நச்சுகளை வந்து வெளியேற்றுது. வால்நட் வந்து உடல், மனம், ஆன்மாவிற்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியது. உடல் சோர்வுக்கு ஆலிவு, மூளை சோர்வுக்கு வால்நட்டு. இப்போது வயசானவங்களுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா நிறைய என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 70 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சுன்னா வந்து இந்த மூளை சுருங்கிடுச்சுன்ற ஒரு நோய் சொல்கிறாங்க. மூளை வந்து அவங்களால வந்து அவங்க ஒரு ஆக்டிவிட்டி வந்து திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்களால செய்யவே முடியாத மாதிரி இருக்கும். ஒன்றையே திரும்பி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி டைப் நபர்களுக்கு கூட கொடுக்குற ரெமடிஸில் வந்து வால்நட் வந்து முக்கியமாக வரும். மூளையை வந்து புத்துணர்வாக வைத்துக்கொள்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஹார்ன்பீமு, உடலை வந்து புத்துணர்வாக வைத்துக்கொள்ளணுன்னா ஹார்ன்பீமு, மூளையை வந்து புத்துணர்வாக வைத்துக்கொள்ளணுன்னா வால்நட்டு. தீர்க்கும் உடல் நோய்கள் பார்த்திங்கன்னா மூளையில் இருக்கிற மூளையில் இருக்கிற அத்தனை செயல்பாடுகளுக்கும் வந்து வால்நட்டு தான். முட்டி, ரத்தம், இந்த நீர்மத்தன்மை இருக்கிற இடத்துல எல்லாமே அந்த நீர்த்தன்மையை வந்து சமப்படுத்தக்கூடியது வந்து இந்த வால்நட்டு. மூட்டு வலி, பக்கவாதம், ஹார்மோன் பிரச்சனை, இறுகத்தன்மை, வாய், தாடை இதெல்லாம் கோணலாக இருக்குது அப்படின்னா, இருதய அடைப்பு, மலச்சிக்கல், இதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும். இவங்க உபயோகிக்கிற வார்த்தைகள் பார்த்திங்கன்னா எனக்கு வந்திருக்கிற இந்த நோயோடு தான் நான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அடுத்து என்ன செய்கிறது,
எப்படி சமாளிக்க போகிறேனே தெரியல, போர் அடிக்குது, நான் இப்படி தான், என்னை நான் மாற்றிக்க முடியாது, எனக்குள்ளே ஏதோ நடக்குது, அது என்னன்னே தெரியல, எனக்கு என்னை உறுதியாக தெரியும், நான் உண்மையாக தான் இருக்கேன், நான் என் வழியில் தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து இந்த வால்நட்டோட அந்த உபயோகிக்கிற அந்த வால்நட் தன்மையாளர்கள் உபயோகிக்கிற வார்த்தைகள் இதெல்லாம். இதோட இந்த வால்நட்டை முடியுது. வால்நட் ரொம்ப பெருசாக போயிடுச்சின்னு நினைக்கிறேன். ஓகே, இதோட இந்த ரெமெடி முடியுது. உங்களுக்கு எல்லாருக்குமே நிச்சயமாக இந்த வால்நட்டை பற்றின ஒரு நல்ல புரிதல் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற மலர் பார்த்திங்கன்னா 30வது மலர் ஹாலி. இதை நம்ம ஹோலி அப்படின்னு உச்சரிக்கலாம். ஏன்னா நம்ம முழு தன்மையை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம். இது ஹோலி அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கே இயங்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது வந்து அநாகத சக்கரத்தில் இயங்குது. இந்த 2 மலர்களுமே வால்நட்டு ஹோலி இந்த 2மே வந்து அநாகத சக்கரத்தில் இயங்கக்கூடியது. நம்ம ஏற்கனவே வந்து 2 மலர்கள் பார்த்துருக்கோம் அநாகத சக்கரத்தில். அது வந்து அக்ரிமோனி மற்றும் சென்டாரி. இந்த நாளோட இந்த ஹாலி அப்படிங்கிற இந்த ஹோலியோட வந்து அநாகத சக்கரத்தில் இருக்கிற ஃப்ளவர்ஸ் வந்து முடியுது. 4 மலர்கள் தான் அநாகத சக்கரத்தில். ஸோ இது முடியுது. ஓவர் சென்சிட்டிவ் டு இன்ஃப்ளூயன்சஸ் அண்ட் ஐடியாஸ் அப்படிங்கிற குரூப்பில் இது இருக்குது. ஹோலினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு, பேரன்பின் மலர். இது தெய்வீகத்தின் மலர், த ஹார்ட் ஓப்பனிங் ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க. மனத்திறத்தலின் மலர், இதயத்தின் மலர், புரிதலின் மலர், உண்மையின் மலர், நிகழ்ஷணத்தின் மலர், அன்பின் மலர், பேரன்பின் மலர், த யூனிவர்சல் லவ் ஃப்ளவர், அதாவது அன்பின் பிரவாகம், பேரன்பு, த யூனிவர்சல் லவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. த ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை லவ்ங்கிறதே ஒரு ஃபோர்ஸ் தானே, அந்த பிரவாகம், அன்பின் பிரவாகம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. இந்த மரத்தோட பெயர் வந்து நான் சொன்ன மாதிரி ஹாலியை வந்து நம்ம ஹோலி அப்படின்னு நம்ம உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வால்நட் அண்டு ஹாலி இந்த 2மே வந்து ஹார்ட் சக்ராவில் இருக்கக்கூடிய மலர்கள். முள் கொண்ட இலைகள் இருக்கும். இதுக்கு வெள்ளை நிறமான மலர்கள் 20 மீட்டர் வரைக்கும் வளரக்கூடியது. எப்பயுமே பசுமை நிறமாக இருக்கக்கூடியது. இது வந்து இந்த கட்டை பார்த்திங்கன்னா பழுப்பு நிறமான ஒரு கட்டை, சிறிய மலர், அழகாக இருக்கக்கூடிய ஒரு மலர். இது மழை காலத்தில் பார்த்திங்கன்னா மிகவும் கவர்ந்திழுக்கக்கூடியதாக இந்த மலர் இருக்கும். இந்த மரம் பார்த்திங்கன்னா பீச் பக்கத்துலேயே தான் இந்த மரம் இருக்கும். பீச் மரத்தின் நிழலில் கூட வந்து இந்த மரம் வந்து வளருமா. இதுக்கு வந்து நிறைய வெளிச்சம் தேவைப்படும். இதனோட இலைகள் பார்த்திங்கன்னா மெழுகு போல் இருக்குமா. அந்த இலையை நீங்கள் தொட்டு பார்த்திங்கன்னா சுல்லுன்னு குத்துற மாதிரி இருக்குமா அந்த இலைகள். ஒரு கிளையும் மற்றொரு கிளையும் பிணைந்திருக்கும். வேரை பிடித்தினால் வேரை வந்து பிடிச்சு ஆட்டினா இறந்து போயிடுமா. விதைகள் வந்து கொத்து கொத்தாக இருக்கும். மரத்தின் கட்டைகள் வந்து தடிமனாக இருக்கக்கூடியது. மரத்தின் கிளைகள் வந்து நிறையா இருக்குமா, அதிகமாக இருக்குமா. பறவைகள், புறாக்கள் இந்த மாதிரி வந்து வளர்கிறதுக்கு வந்து இடம் கொடுக்கக்கூடியது இந்த மரம். இந்த மரம் பார்த்திங்கன்னா ஓக் மரத்தின் மேலேயே வளர்ந்துட்டுருக்குமா. ஓக்கை வந்து வெற்றி கொள்ள செய்யக்கூடியது வந்து பீச்சு. ஓக் மரத்தின் மீது வளரக்கூடியது வந்து ஹாலி, அதாவது ஹோலி. ஆற்றலை வந்து உமிழ்ந்து கொண்டே இருக்கும் இந்த மரம். இந்த மலர் இருக்கிற இடத்துல உட்காரும்போது ஒரு ஆழ்ந்த அமைதி நம்மளுக்கு கிடைக்குமா. இருக்கிற மரங்களில் வந்து, அதாவது இந்த மரத்துக்கு வந்து கிரீடம் வைக்கப்பட்டது மாதிரி டாக்டர் பேட்ச் வந்து குறிப்பிடுறாரு. இதுதான் ராஜா. மரங்களில் வந்து இருக்கிற மரங்களில் இதுதான் ராஜா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. அதாவது கிரீடம் வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண் மலர், பெண் மலர் இரண்டும் வந்து வெவ்வேறு மரங்களில் இருக்கும். ஆனால் ஆண் மலரின் உள்ளே பெண் மலரும், பெண் மலரின் உள்ளே ஆண் மலரும் இருக்கிற மாதிரி இருக்குமா. இந்த இதழ்கள் வந்து 4 இதழ்கள் இருக்கக்கூடியது. சிகப்பு கோவமாகவும் பச்சை பொறாமை நிறத்திலும் வந்து அந்த மலர்கள் வந்து இருக்குமா. நம்மளோட கோபத்தையும் நம்மளோட பொறாமையான ஒரு குணத்தையும் காட்டக்கூடிய கலர்களாக இருக்கிற மாதிரி டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. கிரியா ஊக்கி, அதாவது சக்தியாக இந்த மலர் இருக்குது.
கிறிஸ்மஸ் மரத்தில் வந்து இந்த மலர் வந்து முக்கிய பங்கு வந்து வகிக்குமா. வில்லோ மரம் போலவே இந்த மரமும் அன்பை வந்து கொடுத்து கொண்டே இருக்கும். வெட்ட வெட்ட வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மரம் இது. சூரிய ஒளியை ஈர்க்கக்கூடியது. வறண்ட மண்ணில் தான் இது வளருமா. இது ஆலிவ் மரம் போன்றே வந்து இதுவும் பழங்காலத்து ஒரு மரம் தான். நம்ம ஆலிவ் பார்க்கும்போது சொன்னோம், எப்போ பேரழிவு ஒரு காலத்தில் எத்தனையோ செஞ்சுரிக்கு முன்னாடி நடந்த ஒரு பேரழிவுக்கு அப்புறம் அப்போ தோன்றின அந்த மரம் தான் ஆலிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காலகட்டங்கள்லேயே தோன்றிய ஒரு பழமை வாய்ந்த மரம் வந்து இதுவும். இதனோட இலைகள் பார்த்திங்கன்னா 15 வகையாக இருக்குமா. இந்த தாவரம் வந்து நல்ல செடிகள் இருக்கக்கூடிய நிறைய நல்ல செடிகள் இருக்கக்கூடிய இடத்துல தான் இது வந்து நல்லா வளருமா. வேலி மரமாக கூட வந்து இதை பயன்படுத்தியிருக்காங்க. மின்னல்களிலிருந்து பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது இது. இது வந்து இந்த மலரை வந்து டாக்டர் பேட்ச் அவர்கள் வந்து ஒரு அமுது போல, அதாவது தேவாமிர்தம் போல அப்படின்னு டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. இப்போது நாம் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கோம்? என்னை நான் முழுமையாக தரிசித்து கொள்ளத்துக்கு தான் இந்த உலகத்துக்கு நாம் வந்திருக்கோம். இப்போது இந்த ஹாலி அப்படின்னு பார்த்திங்கன்னா உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய சினிமா துறைக்கு, அதாவது ஹாலிவுட்டுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா ஹாலிவுட் அப்படிங்கிற பெயர் தானே, சினிமா துறைக்கு வந்து ஹாலிவுட் அப்படிங்கிற பெயர் தானே வைக்கப்பட்டிருக்கிறது. நான் வைத்திருக்கின்ற கலாச்சாரம் கட்டுப்பாடுகள் நம்மை இதுதான் உன்னுடைய மதம் கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அவை அல்ல என்பதே நிதர்சனமான ஒரு உண்மை. வறுமையை விட வெறுமை கொடுமையானது அப்படின்னும் டாக்டர் பேட்ச் சொல்கிறாரு. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பூ உலகத்திற்கும் இடைப்பட்ட பகுதியே வந்து அன்பு அப்படின்னும் டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. இந்த உலகமே அன்பால் கட்டப்பட்டிருக்கிறது. இயற்கை முழுவதுமே ஆறு, கடல், மலை, மரம் எல்லாமே ஒரு அன்பின் பிரவாகமாக தான் இருக்குது அப்படின்னும் டாக்டர் பேட்ச் சொல்கிறாரு. பிரபஞ்சம் வந்து ஒற்றைத்தன்மையில் அன்பாக இருக்கிறது. பிரபஞ்சம் அன்பால் தான் இயங்குகிறது. வாழ்க்கையின் மையமே பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அன்பு தான். ஒருவன் அன்பு இல்லாமல் இருப்பதற்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமூகம் தான். சமூகம் அன்பை மறுத்ததுனால தான் ஒருவன் அன்பின் காரணமாக தன் குழந்தைகளையோ குடும்பத்தாருக்கோ வந்து தவறுகளை செய்து குற்றவாளி ஆகிறான் அப்படின்னு டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. முழுமைதான் தெய்வீகம். நுரையீரலில் இருந்தும் இதயத்தில் இருந்தும் உண்டாகும் உணர்ச்சி மூளையை பாதிக்கக்கூடியது. அன்பு இல்லைன்னா இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நாம் குறிப்பிடுறோம். ஒவ்வொரு க்ஷணமுமே புனிதம் அப்படின்னும் டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. வாழ்க்கையில் எது நடந்தாலும் நான் செய்ததின் விளைவு அப்படின்னு நாம் நன்றி பாராட்டி கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் எது நடந்தாலும் அப்படின்னா நல்லது நடந்தால் மட்டும் நாம் காரணம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஆனால் கெட்டதுக்கு வந்து நாம் பொறுப்பேற்றுக்கிறது இல்லை. அதையும் நாம் பொறுப்பேற்றுக்கிட்டோன்னா நம்மளை வந்து நாம் ஏற்றுக்கிட்டாலே வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு மாற ஆரம்பிக்கும். ஏன்னா எதுக்குமே எல்லா விஷயத்துக்குமே நம்ம தகுதியானவர்கள் தான். நம்மளுக்கு எந்த விஷயம் நடந்தாலும் அதற்கு நான் தகுதியானவன் அப்படின்னு எல்லாருமே நினைக்கணும். அன்பு இல்லாத கோபம் கூட வந்து தவறானது அப்படின்னு சொல்கிறாரு. தாய் வந்து பார்த்திங்கன்னா அன்பாக எப்பயுமே இருக்கிறவள் தான். ஆனால் தந்தை அன்பாக இருந்தால் அவங்க நம்ம என்ன சொல்கிறோம், தாயுமானவன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஞானிகள் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த தாய் அன்போடு இருப்பவர்களாக அவங்க இருப்பாங்க. மூளையை விட அதிகமான ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து இருதயம்தான். முரட்டுத்தன்மை தான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம். ஆனால் அன்போடு இருக்கும் முரட்டுத்தன்மையில் அனைத்து நன்மையும் காரணமாகவும் இருக்கிறது. அதாவது கருவில் வந்து விந்தணுக்கள் போய் சேர்வது, மலர் விரிவது, விதை வெடிப்பது, இது எல்லாமே ஒரு முரட்டுத்தனம் தானே. இது கூட அன்பாக தானே விரியுது. மலர்கள் விரிவது போல் அந்த அன்பின் தன்மையில் தானே மிளிருது. அன்பு மிகுதியாக இருக்கும்போது நன்றியுணர்வு வந்து அதிகமாகும். அன்பே சிவம், அன்பே கடவுள். அன்பாக இருப்பவர்கள் வந்து இறை இணைவில் இருக்கிறவர்களாக இருக்காங்க. கோபம் வந்து தவறு கிடையாது. ஆனால் அன்பில்லாத கோபம் வந்து கொடூரமானது அப்படின்னு சொல்கிறாங்க.
இதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா, அம்மா சொல்வதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பும் அன்பும் இருக்கும். ஆனால் அதுவே சித்தியாக இருந்தால் கண்டிப்பு மட்டும்தானே இருக்கும். அந்த மாதிரி வந்து அன்பில்லாத கோபம் கூட கொடூரமானது தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதிக தூக்கமின்மைக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, சூரிய ஒளி வந்து சரியாக தன் மீது படாததுனால தான் வந்து நிறைய பேர் தூக்கமின்மையால் அவதிப்படுறாங்க. ஸோ மாலையில் வந்து ஒரு 5 மணிக்கு மேலே வந்து வெயிலில் நடந்தாலே நல்ல தூக்கம் வரும் அப்படின்னும் டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. அன்பு வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஹீலிங் பவர். அன்பால் மட்டுமே நாம் வாழ்கிறோம். உள் ஒழுங்கில் வந்து ஒரு மனிதன் இருக்கும்போது மனிதனும் தெய்வமும் வேறு வேறு அல்ல அப்படின்றத நம்ம உணரலாம். அன்புதான் இன்ப ஊற்று, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இது எல்லாமே அன்பு சம்மந்தப்பட்டது தான். பொறாமை தான் அனைத்து நோய்களுக்குமே ஒரு காரணமாக இருக்குது. சிரிப்பு, மகிழ்ச்சி, ஆனந்தம் மட்டுமே நம்மை ஆரோக்கியமாக வைத்திருக்கக்கூடியது இல்லையா. ஸோ அன்பு தான் பிரதானம் அப்படின்ற மாதிரி டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. இதில் வந்து நிழல் தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு வயதில் வந்து அன்பு மறுக்கப்பட்டவர்கள் தான் வந்து இந்த மாதிரி ஹாலியில் வராங்க. அன்பு என்னவென்று தெரியாமல் உலகத்தால் வளர்க்கப்பட்டவர்கள். 38 மலர்களில் வந்து உச்சபட்ச குணமற்ற தன்மை உள்ள மலர் அப்படின்னா அது வந்து நான் சொன்னேன் இல்லையா, போன வாரமே நான் சொன்னேன், வில்லோ அப்புறம் ஹாலி. ஆனால் முதல் மார்க் வந்து உச்சபட்ச அந்த குணமற்ற தன்மையில் இருக்கக்கூடியவங்க வந்து ஃபஸ்ட்டு வர்றது வந்து இந்த ஹாலியில் தான். இது வந்து இந்த வில்லோவும் ஹாலியும் வந்து ஏறக்குறைய நான் சொன்னேன் இல்லையா, வில்லோ கொடுக்குற இடத்துல ஹாலி வரும், ஹாலி கொடுக்குற இடத்துல வில்லோ நிச்சயமாக வரும். ஸோ இது ரெண்டும் சேர்த்து தான் நம்ம கொடுக்குற மாதிரி வரும். கொலை, பொறாமை, கோபம், வஞ்சம் போன்றவை வந்து இந்த உலகத்தை வந்து ஆண்டு கொண்டிருக்கிறது, ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. அந்த மாதிரி நபர்கள் தான் இந்த உலகத்தை ஆட்டி படைச்சிட்ருக்காங்க. குழப்பம், கசப்பு, போட்டி, சந்தேக புத்தி, பழிவாங்குதல், திரித்து பேசுதல், கோபம், பொறாமை, வஞ்சம், கொலை செய்தல், குற்றம் சொல்லுதல், குறை சொல்லுதல், இந்த மாதிரி வந்து தனக்குள் கொண்டு ஆன்மாவை சிதைத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த ஹாலியோட நிழல் தன்மையாளர்கள். அனாதை விடுதியில் வளரும் குழந்தைகள் வந்து இந்த குணமற்ற தன்மையில் தான் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அன்பு கிடைக்காததுனால் வன்முறையை தூண்டுவது, கொலை செய்கிறது இதெல்லாமே வந்து இந்த அனாதை விடுதியில் வளர குழந்தைங்களுக்கு வந்து இது அதிகமாக இருக்கும் அப்படின்னு டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. எனக்கு தான் எல்லாம் நடக்கணும், வேறு யாருக்கும் நடந்துவிடக்கூடாது, ஒரு நல்லது நடந்துடக்கூடாதுங்கிற அந்த உறுதித்தன்மையில் அந்த இறுக்கத்தன்மையை கொண்டிருக்கக்கூடிய நபர்கள். இவங்க வந்து அன்பை பரிமாறிக்கொள்ளாததுனால வந்து சமூகத்தால் வந்து தள்ளி வைக்கப்பட்ட நபர்களாக இருக்கக்கூடியவங்க. இவங்க பிளாக்மெயில் செய்யக்கூடிய நபர்கள், இவங்க திருடுவாங்க, கொடூரமான ஒரு முகத்தை கொண்டிருக்கக்கூடியவர்கள். இவங்க வந்து காரணமே இல்லாமல் சோகமாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஏற்றுக்கொள்ளாத முடியாத அளவுக்கு வந்து இவங்களுக்குள்ள ஒரு விரக்தி மனநிலை இருக்கும். இந்த மனநிலை உள்ளவர்கள் மாற்றுவதற்கு வந்து அதிக நாட்கள் ஆகும். இவங்க ஏன் அப்படின்னா தன்னை உணராமல் இருப்பதால் அவங்கக்கிட்ட வந்து அந்த இவங்க வந்து தன்னை உணராமல் இருக்கிறதுனால அந்த செல்களோட பாதிப்பு வந்து இந்த ஆதிக்கம் நிறைஞ்சு இருக்குமா. ஸோ இந்த வில்லோவும் ஹாலியும் ரொம்ப நாள் கொடுக்கணும். இந்த ரெமெடி ரெண்டுமே வந்து நீண்ட நாட்கள் கொடுத்தா தான் சரியாகும். மற்றவர்களின் மனதை வந்து காயப்படுத்தி கொண்டே இருக்கும் நபர்கள், மற்றவர்களினால் தானே தன்னோட வாழ்க்கை கெட்டுவிட்டது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்களும் நல்லா இருக்க மாட்டாங்க, மற்றவங்களையும் நல்லா இருக்க விட மாட்டாங்க. இவங்க உடல் செல்களில் இருந்தே கூட பார்த்திங்கன்னா அதிகப்படியான முரட்டுத்தனமான ஒரு ஆற்றல் வந்து இவங்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்களாம். தன்னைத்தானே, அதாவது மனதை அழித்து பொறாமை, பழிவாங்குதல் இந்த மாதிரி கொல்லக்கூடிய நபர்கள். முறையற்ற முறையில் திருமணமாகிவிட்டவர்களை வந்து குடும்பத்தார் பார்த்திங்கன்னா விலக்கி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைக்கு வந்து இந்த மனநல உருவாகும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. வெளிப்புற தாக்குதல் வந்து பார்த்திங்கன்னா வால்நட்டு, தனக்குள் தானே தாக்குதலை உண்டு பண்ணி கொள்ளக்கூடியவங்க பார்த்திங்கன்னா இந்த ஹாலில் வருவாங்க. கோவப்படும் போது மூச்சும் இருதயமும் வந்து இவங்களுக்கு படபடத்துக்கிட்டே இருக்கும். தனக்குரிய மரியாதை எங்கே போனாலும் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க. வீட்டில் 2-3 குழந்தைங்க இருந்தால் அதில் முதல் குழந்தைக்கு வந்து இந்த மனநிலை இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும், கடைசி குழந்தைங்களுக்கு கூட இந்த மனநிலை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னும் குறிப்பிடுறாங்க. கோபம்,
பொறாமை, எரிச்சல், குற்றம் சொல்லுதல் இவங்களுடைய வழக்கமாகி பழக்கமாகி வாழ்க்கையாகவும் ஆகிவிடுகிறது. இவங்க வந்து சந்தேக பேய்கள் அப்படின்னு சொல்கிறாரு. உலகத்தில் உள்ள அசாதாரணமான சூழ்நிலைக்கு காரணமாக இவங்க வந்து அமைகிறாங்க. தன்னையும் கெடுத்து கொள்வாங்க, மற்றவங்களையும் கெடுத்துருவாங்க. சரியான முறையில் சரியான நேரத்தில் வந்து அன்பு பாராட்டப்படாமல் இருக்கிறதுனால தான் இவங்க இந்த மனநிலைக்கு ஆளாகிறாங்க. தனக்கு தெரியாமையே கட்டுப்பாடை மீறி விடுவது பார்த்திங்கன்னா செரிப்ளம். தனக்குள் தெரிந்தே கட்டுப்பாடை மீறுவது வந்து இவங்களோட வழக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஹோலியில் வரும். சிலர் இறப்பில் கூட இவங்க ரொம்ப சந்தோஷம் அடையக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து சத்தமே பிடிக்காது. நாய் குறைச்சாலும் இவங்களுக்கு கோபம் வரும். சத்தமாக பாட்டு போட்டால் கூட இவங்களுக்கு வந்து அந்த கோபம் வந்துடும். வெளிச்சத்தின் பக்கமே செல்ல மாட்டார்கள். அதனால தான் நான் முதல்லையே சொன்னேன், தூக்கமின்மைக்கு காரணம் வந்து இவங்க வெளிச்சத்தில் இருக்காததுனால தான். ஸோ வெளிச்சத்துக்கு போய் இருந்தாலே இவங்களுக்கு தூக்கம் வந்துடும். மற்றவங்க வந்து அதிர்ஷ்டம் பெற்றால் இவங்க வந்து பொறாமையால் வந்து பொறுக்க முடியாதவங்களாக இருப்பாங்க. மற்றவர்கள் வாழ்வில் வெற்றி பெற்றால் தன்னால் சகித்து கொள்ள முடியாதவர்கள், தனக்குள்ளேயே கொந்தளிக்க கொண்டிருக்கக்கூடிய நபர்கள். அவன் அழகாக இருக்கான், அவன் வெற்றி பெற்றுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பொறாமை கொண்டிருக்கக்கூடியவர்கள். இது வந்து எல்லாரிடமுமே இந்த விஷயம் இருக்கும். ஆனால் சதவீதத்தில் தான் மாறுபாடு இருக்கும் அப்படின்னும் டாக்டர் பாஸ் குறிப்பிடுறாரு. சமூகத்துக்கு வந்து எதெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதோ, குந்தகம் விளைவிக்கக்கூடியதோ அவை அனைத்துமே வந்து உணர்ச்சிகள் கொண்ட ஒரு மனநிலையாக தான் இருக்கும். வெறுப்போடும் எரிச்சலோடும் தனியாக இருக்கக்கூடியவங்க இவங்க. அமைதிக்காக தனியாக இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு பாராட்டுறதுக்கு மனசு வராது. பொறாமை மட்டுமே கொள்ளக்கூடிய நபர்கள் இவங்க. சினிமா, தொலைக்காட்சி தொடர் இவைகள் அனைத்துமே இந்த மனநிலையை வந்து உருவாக்கக்கூடியது தான். அதை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மனநிலை உருவாகும் அப்படின்னும் குறிப்பிடுறாங்க. கத்தியால் குத்துபவங்க, நெஞ்சில் வந்து குத்துறவங்க அப்படின்னு சொல்கிறாங்களா, அது வந்து இந்த ஹோலியோட நிழல் தன்மையாளர்கள். அன்பு இல்லாததுனால மிருகத்தன்மை வந்து ஏற்படுது. தனக்குத்தானே அன்பு செலுத்தி கொள்ளாதவர்கள் இவங்க. அதனால் அடுத்தவங்க மீதும் இவங்களுக்கு வந்து அன்பு செலுத்துறதுக்கு தெரியாது. இவங்க அதிகமான அன்பை கொடுத்து அதிகமாக அன்பை வந்து இவங்க வந்து எங்கேயாவது ஒரு அன்பை கொடுத்துட்டாங்கன்னா அதை விட பல மடங்கு அன்பு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள். துரோகம் இழைக்கக்கூடியவங்க இவங்க. வில்லோ மனநிலை உள்ள மனிதர்களை விட இவங்க ரொம்ப பயங்கரமானவங்க அப்படின்னு சொல்கிறாரு. தன் மூளையில் உள்ள விஷயங்களை அப்படியே வந்து எதிரில் இருக்கவங்ககிட்ட கொட்டி அவங்களையும் குழப்பத்துக்கு ஆளாகி விடக்கூடிய நபர்கள். எனக்கு ஒரு கண் போனால் கூட பரவாயில்ல, அடுத்தவனுக்கு 2 கண்ணும் போக வேணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கக்கூடியவங்க. வில்லன்கள் பார்த்திங்கன்னா இந்த மனநிலை தானே இருப்பாங்க. கலப்படம் செய்யக்கூடிய நபர்கள் கூட இந்த மாதிரி ஆட்கள் தான். இவங்கக்கிட்ட போய் நீ என்ன பெரிய இவனா அப்படின்னு கேட்டு விட்டால் போதும், அப்படியே அடித்து தோம்சம் செஞ்சு நம்மளை சாகிற நிலைமைக்கு கொண்டு போக மாதிரி பண்ணிடுவாங்களாம் இந்த மாதிரி நபர்கள். இந்த மனநிலை உள்ள பெண் தன்னோட குழந்தைக்கு பால் ஊட்டும் போது அந்த குழந்தைக்கு கூட அந்த மனநிலை வந்து உருவாகுதான். மற்றவங்க கிட்ட வந்து சட்டுன்னு வெடிச்சிருவாங்க, டக்குன்னு அப்படியே வெடிக்கிற மாதிரி பேசுகிறாங்கல்ல, அந்த மாதிரி நபர்கள் கத்துவாங்க. அன்பு அப்படின்னா என்னன்னே இவங்களுக்கு தெரியாது. பொறாமையில் பார்த்திங்கன்னா இவங்களோட உடல் வந்து எப்பயுமே நடுங்கிக்கிட்டே இருக்குமா. இவங்க பார்த்திங்கன்னா தன்னோட இஷ்டம் என்னமோ அப்படி தான் நடந்துப்பாங்க. யாரை வந்து இப்போ நம்ம ஒருத்தர் சொல்லுவோம் இல்லையா, இவங்களுக்காக நம்ம பார்க்குறோம், உங்களுக்காக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுங்கள். அந்த மாதிரிலாம் அவங்களால இருக்க முடியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சாதிச்சுட்டு தான் இவங்க விடுவாங்க. தன் கோபம் குறையும் வரை தன் எதிரில் உள்ளவர்களை வந்து திட்டுவாங்க, அடிப்பாங்க. கோபத்திற்கு காரணம் வந்து மற்றவங்க தான் அப்படின்னு மற்றவங்களை காரணம் காட்டக்கூடியவங்க. அவங்க மேலே படி போடுவாங்க, இவங்களால தான் நான் இப்படி பேசினேன் அப்படின்னு பேசக்கூடியவங்க. ரொம்ப அசிங்கமாகவும் பேசுவாங்க. தனக்குள் வந்து என்ன வழியை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு தெரியாமல் இருப்பவங்க பார்த்திங்கன்னா வைல்டோட்டு. வெளியில் தன்னோட நடவடிக்கை எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்னு காட்டிக்கொள்ளாமல் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த ஹோலியில் வருவாங்க. மற்றவங்க மேலே நேருக்கு நேர் குற்றம் சொல்பவர்கள் பார்த்திங்கன்னா வில்லோ. மற்றவங்களை பற்றி பல பேர்கிட்ட வந்து குற்றம் குறை சொல்லும் நபர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து இந்த ஹோலி. வில்லோ, ஹோலி, சிக்கரி, ஒயின், வெர்வைன் மனநிலையாளர்கள் வந்து எதையுமே சரியாக காது கொடுத்தே கேட்க மாட்டாங்களாம். நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் இந்த வெர்வைன், ஹாலி, வில்லோ, சிக்கரி, ஒயின், இந்த 5 மலர்கள் தன்மையாளர்களும்.
முழு தன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, நம்மையும் உலகத்தையும் கடவுளையும் இணைக்கக்கூடிய ஒரு மலர் இது. பிரபஞ்ச பேரன்பின் மலர். பேரன்பாக இருத்தல், பிரபஞ்சத்தின் உச்சபட்ச ஒரு அன்பு. இது சொல்லத்துக்கே கூட எனக்கு வாய் வரலை, அவ்வளோ அன்பு கொடுக்கக்கூடியது இந்த மலர். இதை வந்து நான் நிறைய தடவை உணர்ந்திருக்கேன். எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சொன்னோம்ல, நான் வந்து ஒரு 4 மாதம் அந்த தெளித்தல் முறையில் இருந்தோம். அதாவது ஏறக்குறைய 5 மாதம் கூட ஆகிடும், அது முடியும் போது 5 மாதம் ஆயிருக்கும். அந்த டைமில் வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா தெளித்தல் முறை வரும்போது நிறைய பேர் சேர்ந்து அந்த கூட்டு பிரார்த்தனை மாதிரி தானே, ஒரு கூட்டு பிரார்த்தனைக்கு எவ்வளோ ஒரு பவர் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பவர் வந்து அந்த தெளித்தல் முறையில் இருந்தது. ஏன்னா நிறைய குடும்பங்கள் வந்து ஒன்று சேர்ந்து நம்ம அப்போ செஞ்சிட்ருந்தோம். அப்போ வந்து எல்லா ரெமடியுமா செமையாக ஒர்க் ஆகும். இப்போ இந்த ரெமடி, இந்த ஹாலியும் இந்த வால்நட்டும் ஹோலியும் வருது அப்படின்னாலே பார்த்திங்கன்னா அந்த மனநிலை தான் வந்து எல்லார் வீட்டிலையும் பிரதிபலிச்சிட்ருக்கோம். அந்த மனநிலைக்கு உண்டான மருந்தை எடுத்தால் தான் அங்கே அது சால்வ் ஆகுங்கிற மாதிரி ஒரு நிலை கூட ஏற்படும். அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஹோலி எடுக்கும்போது அன்பை பிரவாகமாக பொங்கி எழுகிறத வந்து நம்ம பார்த்தோம். ஏன்னா ஒவ்வொரு கிளாஸ் அந்த மலர்கள் முடியும் போதும் எங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்கும். அதில் நாங்கள் வந்து சொல்லணும் நம்மளுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேணுமா இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா அந்த அன்பின் மிகுதியால் அந்த பேச்சே வரமாட்டேங்குது. அப்படி ஒரு ஆழ்ந்த அன்பு வந்து நம்மளுக்குள்ளே இருக்கிறத வந்து காட்டி கொடுக்கக்கூடியது வந்து இந்த ஹோலி. இது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது எல்லாரும் இந்த தெளித்தல் முறை வரும்போது நீங்கள் இதை உணரத்துக்கு ஒரு வாய்ப்பு அமையும். இல்லை எனக்கு இது தெரியணும் அப்படின்னா ஒரு வாரம் விடாமல் ஹோலி மட்டுமே எடுத்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். எதை பார்த்தாலும் உங்களுக்கு அன்பாக தான் இருக்கும். அதாவது அந்த அன்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆழ்ந்து போயிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். மனசுக்குள்ளே உள்ள வரைக்கும் அது போகும் அந்த அன்பு. உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து மேலோட்டமாக அந்த அன்பை காட்டுற மாதிரி இல்லாமல் உள்ளே ஆழ்ந்து போய் அந்த இதயத்துக்குள்ளே இருந்தே வந்தால் எப்படி இருக்கும். இதை வந்து நம்ம சாப்பிட்டவங்க மட்டும்தான் உணர முடியும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்கும் இந்த அன்பின் மனநிலை. வார்த்தைகளே உங்களால் வந்து அந்த அன்பை வந்து சொல்கிறதுக்கு அந்த வார்த்தைகள் கூட அந்த நெகிழ்ந்து போயிருப்பீங்க. அப்படியே அந்த அன்பால் வந்து அப்படியே அந்த வார்த்தையே வராமல் அந்த குரல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்மி போய் அந்த அன்பை மட்டுமே வெளிப்படுத்தக்கூடியதாக அந்த நிலை இருக்கும். எல்லாருமே இதெல்லாம் அனுபவிச்சு பாருங்கள். இதெல்லாம் வந்து எப்படி சாத்தியம் அப்படின்னு கூட ஒரு சில டைம் நம்ம யோசிக்க வேணுமா இருக்குது. ஒரு ரெமடி சாப்பிடும்போது இவ்வளோ அன்பு வருமா, இவ்வளோ பிரவாகமாக ஊற்றெடுக்குமா அன்பு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து அன்பை பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் பரந்த மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பாங்க. அன்பிற்கு இனியவர்கள் இவங்க. பிரபஞ்சத்தின் உச்சபட்ச அன்பு. இவங்க வந்து ஒரு வேலையை கொடுத்தா உள்ளார்ந்து செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. தனக்குள் ஏற்படும் ஒரு அவமானம், அசிங்கம், கேவலம், மற்றவங்கள உயர்த்தி பேசுதல், தாழ்த்தி பேசுதல் போன்ற எல்லாவற்றையுமே சமநிலையாக பார்க்கக்கூடியவங்களாக இவங்க மாறிடுறாங்க. புனிதம், எல்லையில்லா அன்பு, அன்பின் சொரூபமாக இவங்க இருக்கிறாங்க. அன்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிறப்பிலிருந்து தான் வருது அப்படிங்கிறத வந்து உணர செய்யக்கூடியது இந்த மலர். வெளி ஒழுங்கிலிருந்து உள் ஒழுங்கு 38 மலர்கள் வந்து உச்சபட்ச பிரபஞ்ச பேரருளாக இருக்கக்கூடியது இந்த மலர். இந்த மரத்தின் கட்டையை வைத்திருக்கும் போது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். எது வேண்டுமானாலும் நடக்கும். நாம் காட்சியாகவும் சாட்சியாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அன்பு இருக்கும் இடத்துல ஒட்டுமொத்த ஒரு அமைதி நிலவும். இருளில் ஒளி, ஒவ்வொரு செல்களின் மையப்பகுதியிலிருந்தும் அன்பு பிரவாகம் வெளிவரும். மலர் மருத்துவ பயிற்சிக்காக நிறைய பணம் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த மலரை எடுத்துக்கணும். நமக்கு மற்றவங்க மீது வந்து உச்சபட்ச காழ்ப்புணர்ச்சியும் பழிவாங்கும் தன்மையும் இருக்கும்போது இந்த மலரை நம்ம எடுத்துக்கணும். அநாத ஆசிரமங்களில் உள்ள குழந்தைங்களுக்கு கூட இந்த மலரை கொடுக்கணும். குழந்தைங்க வந்து தவறிழைக்கிறது இல்லை, பெற்றவங்க தான் வந்து இழைத்தவர்கள். அதனால தானே இந்த அநாத ஆசிரமம் உருவாகியிருக்கு.
ஸோ இந்த மலரை வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னும் டாக்டர் பேட்ச் குறிப்பிட்டாரு. இந்த மலர் எடுத்துக்கொள்ளும் போது உலகத்தில் வந்து அன்பு இல்லாத இடங்களில் கூட ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தக்கூடியது. இந்த மலர் எடுத்துக்கொள்ளும் போது நம்மளோட மனதை திறக்க வைத்து பிரபஞ்ச அன்போடு இணைக்க வைக்கக்கூடியது. யார் வந்து நாங்கள் வந்து இவங்க குடும்பத்தார் கூட 4 தலைமுறைகளாக இத்தனை தலைமுறையாக நம்ம பேசுகிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மலரை கொடுக்கணும். இது வந்து இந்த மலர் பார்த்திங்கன்னா அடிப்படை ஆதார ரெமடியாக டாக்டர் பேட்ச் வந்து சொல்கிறாரு. என்னோட மனைவியோ இல்லை என்னோட பெற்றோரோ இல்லை என்னோட சுற்றத்தாரோ என் மீது அன்பு பாராட்ட வேணும் அப்படின்னு நினச்சா வந்து நம்மளுக்கு அன்பு கிடைக்காது, மறுக்கப்படும். நமக்குள் நாம் அன்பு பிரவாகமாக அன்பு செலுத்த வேண்டும். அன்பு வந்து நம்மளோட சுவாசமாக இருக்கணும். மற்ற அனைத்து அன்பும் மாறக்கூடியது அப்படின்றத தெரியப்படுத்தக்கூடியதாக இந்த மலர் வந்து இருக்குது. சமூக தொண்டின் மூலம் வந்து இந்த மலர் அமைதியை ஏற்படுத்தும். இது வெறுப்பிற்கு தேவையான ஒரு மலர். இது ஏழ்மையை ஒழிக்க, அன்பு கிடைக்க, அன்போடு இருக்க இந்த மலர் நம்ம எடுத்துக்கலாம். கூட்டமாக இருப்பாங்க. இந்த மலர் எடுக்கும்போது நம்மளை கூட்டமாக இருக்கக்கூடியதாக நம்மளுக்கு ஒரு நிகழ்ச்சிகள் அமையுமா. புதிய இடங்களுக்கு வந்து போகும்போது மதிப்பு மரியாதை கிடைக்க இந்த மலர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். கல் நெஞ்சத்திலிருந்து பரோபகாரியாக மாறிடுறாங்க, இளகிய மனம் கொண்டவர்களாகவும் ஆயிடுறாங்க. எதையும் எதிர்பார்க்காத ஒரு அன்பை கொண்டிருக்கக்கூடியவங்க, யதார்த்தத்தோடும் உள்ளுணர்வோடும் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவர்கள் அருகில் இருந்தாலே வெளிச்சம் இருக்குமா, மனம் பொலிவாக இருக்கிறதுனால. உடலெல்லாம் வந்து சுளுன்னு குத்துது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது கூட இந்த மலர் எடுக்கும்போது அங்கே அது ஹீல் ஆகிடும். தொடர்ச்சியாக இந்த மலரை எடுத்துக்கொள்ளும் போது நம்மளை சுற்றிலும் ஒரு கூட்டம் வந்து சேர்ந்துடுமா. அதிகம் உணர்திறன் கொண்டவர்களாக இருப்பாங்க, அதனால் அதிக அன்பாக இருக்கிறவங்களாகவும் மாறிடுறாங்க. இந்த மலர் வந்து தன் அகத்திற்கு எதிரானதிலிருந்து மீட்டு எடுத்து கொண்டு வருகிறது அப்படின்னும் டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. இந்த மலர் மனிதனின் மறுபக்கத்தை தெரிந்து கொள்ள செய்கிறது. உண்மை தன்மையாளர்களாக இருப்பவர்கள் இவங்க. க்ஷணத்துக்கு க்ஷணம் வாழக்கூடியவங்களாகவும் தெய்வமாகவும் இருப்பாங்க இவங்க. முழு தன்மையில் எல்லா தெய்வத்தன்மையும் அருளும் மலர் இது. எல்லா தெய்வத்தன்மையையும் அருளக்கூடிய மலர் வந்து இது. அனைவருக்கும் உயிரை கொடுத்து உயிராக இருக்கக்கூடியவங்க, எல்லாரையுமே அரவணைச்சு கொள்ளக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. நம்மளுக்கு மூட் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த மலர் கொடுக்கணுமா. இந்த மலர் எடுக்க எடுக்க வந்து மனிதன் வந்து ஒரு தன்மையானவனாக, அதாவது அன்பானவனாக, கருணையானவனாக, பணிவானவனாக மாறி விடுவான் அப்படின்னும் டாக்டர் பேட்ச் சொல்கிறாரு. இவங்களுக்கு வந்து இவங்க இருட்டிலேயே இருக்கிறதுனால இவங்க வெளிச்சத்தில் வந்து அதிகமாக நடந்து போகும்போது இந்த குணத்தன்மையிலேருந்து கூட இவங்களுக்கு அந்த மாறிவிடக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவரை வந்து எப்படி ஹேண்டில் செய்கிறதுனே தெரியல அப்படின்னா இந்த மலரை எடுத்துகிட்டு நம்ம அவங்கள ஹேண்டில் பண்ணுற ஒரு சூழ்நிலை அமைஞ்சிச்சுன்னா அதில் நம்ம வெற்றி பெறுவோம். ஒரு தொழில் நடத்தும்போது அதில் பணிபுரியவரங்க வந்து நம்மளை வந்து ஏமாற்றாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும்போது இந்த மலரை நம்ம எடுத்துக்கலாம். ஏழையாக இருப்பவங்க வந்து பணக்காரங்களை பார்த்து இவங்க எல்லா வசதியும் இருக்கே இவங்களுக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு அந்த பொறாமை உணர்வு வருது அப்படின்னாலும் அவங்க அந்த மலரை எடுத்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோலி வந்து இந்த வில்லோவும் ஹோலியும் வந்து ஏறக்குறைய வந்து எல்லாருக்குமே இருக்கும். நான் போன தடவை சொன்ன மாதிரி தான் வில்லோவும் ஹாலியும் பிரிக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ எப்பயுமே அந்த பொறாமை உணர்வோ இல்லை அந்த மற்றவங்களை குற்றம் சொல்கிறது அந்த இது வருது அப்படின்னாலே நீங்கள் இந்த மலர்களை நினச்சாலே நீங்கள் அங்கே ஹீல் ஆகுவீங்க. குழந்தை வேணாம் அப்படின்னு தள்ளி போடுறவங்க, இதற்காக மாத்திரை சாப்பிட்றவங்க, இல்லைன்னா இதுக்காக வேறு மருத்துவத்தை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு கண்டிப்பாக ஒரு வருஷம் வந்து தொடர்ச்சியாக இந்த மலரை கொடுக்கணுமா. அப்போ தான் வந்து பின்ன வாழ்நாளில் வந்து அந்த குழந்தைக்கு வந்து வாழ்நாள் முழுமைக்குமே வந்து பிரபஞ்சத்தின் உதவி வந்து அவங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. பதட்டத்தை வந்து குறைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பீச்சு, செல்களில் உள்ள விஷத்தன்மையை நீக்கிறதுக்கு வந்து கிராப் ஆப்பிள், செல்களை வந்து ஒரு புதிய கோணத்திலிருந்து மாற்றுவதற்கு வந்து வால்நெட்டு, ஒவ்வொரு செல்லும் அன்பை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறதுக்கு வந்து இந்த ஹோலி.
ஓல்டு பேட்டர்னை வந்து முற்றிலுமாக நீக்கக்கூடிய 2 ரெமெடிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆலிவும் இந்த ஹோலியும் தான். மிக அதிகமான அன்பு இருப்பது வந்து ஹோலி. இதற்கு அதிகப்படியான அன்பு இருக்கிறது பார்த்திங்கன்னா சிக்கரி. ஒரு மனுஷனோட மனநிலை வந்து தீவிரமாக இருக்கக்கூடிய மலர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செரிப்ளம். அதாவது தான் என்ன செய்கிறோம் அப்படின்னு தெரியாமல் தவறு செய்ய விடக்கூடியவர்கள் வந்து இந்த செரிப்ளம். வில்லோ வந்து கசப்புணர்வு. ஹோலி பார்த்திங்கன்னா வந்து வெறுப்புணர்வு, அப்புறம் கோபம். இது ரெண்டுமே ஹோலியில் வரும். வில்லோ, ஹோலி, வைல்ட் ஓட் எடுத்துக்கொள்ளும் போது நாம் சரியாக நடத்தப்படுவோம். நாம் வந்து பிரபஞ்ச இணைப்போடு இருப்போம். நம்மளை வந்து மற்றவங்க தொழணும் அப்படின்னா, அதாவது நம்மளை வந்து ஒரு கோயில் கட்டி கும்பிடணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நாம் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து வில்லோ, ஹாலி, வைல்ட் ஓட் வந்து ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஒட்டுமொத்த உலகத்தையும் இயக்கக்கூடிய மலர்கள் பார்த்திங்கன்னா வில்லோ அண்ட் ஹோலி தான். அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை விடுபட செய்யக்கூடியது வந்து வில்லோ அப்புறம் இந்த ஹோலி தான். தொடர்ச்சியாக ஒரு 15 நாட்களுக்கு வந்து இந்த 2 ரெமடியும் எடுக்கும்போது கொஞ்சம் மனசில் அந்த அமைதியை வந்து வரதை வந்து நீங்கள் பார்க்கலாம். பிரபஞ்சம் வந்து பேராசைக்காரனையும் மிகப்பெரிய ஆணவக்காரனையும் வந்து எப்பயுமே வாழ்த்தியது கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஹோலி. வாழ வைக்கவும் இல்லை. அது பார்த்திங்கன்னா வால்நட்டு. சாதாரண மனிதனையும் தூய்மையான அன்புள்ளவனையும் தான் வந்து ஹோலி எப்பொழுதும் கைவிட்டதில்லை அப்படின்னா அது வந்து வால்நட்டு. இப்போ வந்து தீர்க்கும் உடல் நோய்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருதயத்தின் சுவர் வந்து பெருசாக இருக்குது, அதனால் பொறுக்க முடியவில்லைன்னு சொல்கிறாங்கல்ல, பொறுக்க மாட்டாமே அப்படின்னாலே அது ஹாலியில் வரும். பொறுத்துக்கவே முடியல அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஹாலி கொடுக்கணும். இருதய சுவர் வந்து பெரிதாக விடுவதை வந்து தடுக்கக்கூடியது. மூச்சு திணறல் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம், இறுக்கத்தன்மை இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம், தலை சுற்றல், வாந்தி, கண் கோளாறு, காது கேட்பதில் கோளாறு, கேன்சர், இது எல்லாத்துக்குமே இந்த ஹோலி வருது. மலேரியா, டெங்கு, அரிப்பு, அலர்ஜி இதுக்கும் கொடுக்கலாம். உபயோகிக்கிற வார்த்தைகள் பார்த்திங்கன்னா என்னை எப்படி செஞ்சுட்ட நீ பார்த்தியா அப்படின்னு அந்த சந்தேக புத்தி கொண்டு சொல்கிறது. என்ன சொன்ன அப்படின்னு திமிரா கேட்குறது. என்னை வந்து முள்ள குத்துன மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்டான் அவன் அப்படின்ற மாதிரி பேசுகிறவங்க. எனக்கு ஒரு கண் போனாலும் அடுத்தவனுக்கு 2 கண்ணும் போகணும் அப்படின்னு வார்த்தைகளை உச்சரிக்கக்கூடியவங்க. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்றும் இவங்க சொல்லுவாங்களாம். மற்றவங்களை நம்பி நான் கெட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. நான் இப்படி நடந்து கொள்கிறவனே இல்லை அப்படின்னும் இவங்க சொல்லுவாங்க. இவன் என்ன பெரிய ஆளா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள். இவங்க எல்லாருமே இந்த ஹோலியோட தன்மையில் வரக்கூடிய நபர்கள் தான். இப்போது இந்த ஹோலி அப்படிங்கிற மலரை பற்றின ஒரு நல்ல புரிதல் கூட உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேம்மா, நம்ம நெக்ஸ்ட்டு செக்மெண்ட்டுக்கு போகலாம்.